அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நாம் பார்த்த வேதி வினைகளின் வகைகளின் இரண்டாவது பகுதி இது. The types of chemical reactions எந்த அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது the direction of the chemical reactions. அந்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி we will recall some of the physical changes and chemical changes what you have learnt in your early studies. So during in your 7th or 8th, you come across the physical change and a chemical change. இயற்பியல் மாற்றம் மற்றும் வேதியியல் மாற்றம். இந்த இயற்பியல் மாற்றத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா நிலை மாற்றம், அதாவது நீரினுடைய நிலை மாற்றம். நீரானது தன்னுடைய ஒவ்வொரு நிலை, அதாவது திடநிலையாக இருப்பதாக ஐஸ் கியூப்ஸு, திரவ நிலை லிக்விட் வாட்டர், வாயு நிலை த வேப்பர்ஸ் நீராவி. ஸோ இந்த நிலை மாற்றம் ஒரு இயற்பியல் மாற்றத்திற்கு உதாரணம். ஸோ தீஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்ஸ்டு, அதாவது லிக்விட் வாட்டர் ஃப்ரீசஸ் இன்டு சாலிட் ஆஸ் ஐஸ், த ஐஸ் மெல்ட்ஸ் இன்டு லிக்விட் வாட்டர். ஸோ திஸ் சேஞ்ச் இஸ் ரிவர்ஸ்டு. பட் you can see in the picture, that is the burning of paper or burning of wood. We cannot get back wood or paper again. So these chemical changes are irreversible. அப்போ reversible அப்படிங்கிறது மீள் வினைகளாகவும் irreversible அப்படிங்கிறது மீளா வினைகளாகவும் அறியப்படும். So the irreversible reactions while in chemical changes, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதில் பார்த்தோன்னா இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மொபைல் பேட்ரி ரீசார்ஜ். அப்போ என்ன இதிலிருந்து தெரியுது? சில வேதியியல் மாற்றங்களை நம்ம மீள்வினை மீளாவினை என்று இரண்டு வகைப்படுத்தலில் வகைப்படுத்த முடியும். ஸோ தீஸ் கேட்டகரி த ரிவர்சிபிள் அண்ட் இன்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் மீள் வினைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி மீள் வினைகள் நடக்குது? அதாவது இரண்டு வினை படுபொருள்கள் இணைந்து ஒரு சேர்மத்தை உருவாக்கும், வினை விளைபொருளை உருவாக்கும். ஆனால் அதே வினை விளைபொருள்கள் மீண்டும் வினை புரிந்து வினை படுபொருளாக மாறுச்சுன்னா அந்த வினையை மீள்வினைன்னு சொல்லலாம். அதாவது a reversible reaction is a reaction that can be reversed. The product can be converted back to the reactants. When these reactions are represented with the equation, double arrow mark should be used. அதாவது the forward arrow mark அப்படிங்கிறது முன்னோக்கு வினையையும், the backward arrow mark என்பது பின்னோக்கு வினையையும் குறிக்கும். One example, the regular example for reversible reaction is the reaction of phosphorus pentachloride into phosphorus trichloride and chlorine. இப்போ இந்த சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா PCl5 டபுள் ஏரோ PCl3 + Cl2, அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு என்ற சேர்மமானது சிதைவுற்று பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடையும் குளோரினையும் கொடுக்குது. ஆனால் இவை மீண்டும் இணைந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடாக மாறும். இதில் the forward reaction is the decomposition of PCl5 and the backward reaction is the combination of PCl3 and Cl2. இப்போ இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கிறப்போ சில நேரங்களில் வேறு மாதிரி கூட நடக்கலாம். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஹைட்ரஜன் பெராக்சைடை நமக்கு காயங்களில் தூவும் பொழுது அந்த தூவுற பவுடர் மேலே பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் ஆனது வெளியே போயிடும். அப்போது திரும்ப ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாகாது. அதாவது if hydrogen peroxide is poured on a wound, it decomposes into water and oxygen. The gaseous oxygen bubbles away as it is formed and thus prevent the formation of H2O2. இப்போ மீள் வினைகளில் நமக்கு வினை விளை பொருள்கள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? அந்த வினை நடைபெறும் பொழுது
விளைபொருட்கள் கிடைச்ச உடனே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வினையிலிருந்து சேகரிச்சுக்கலாம் அல்லது அதிகமான வினை படுபொருள்களை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். Thus, more amount of products can be obtained in a reversible reaction by the periodical removal of one of the products or the periodical addition of the reactants. Periodical removal அப்பப்போ அந்த வினை விளைபொருளை சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறது அல்லது பீரியாடிக்கல் அடிஷன் அப்பப்போ வினை படுபொருள்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. 2H2O2 டபுள் ஏரோ 2H2O + O2. குழந்தைங்களே, இந்த ரிவர்சிபிள் அதாவது மீள் வினைகள் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டோம். அடுத்தது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ், மீளா வினைகள், அதாவது திரும்ப மீண்டும் நமக்கு கிடைக்காத வினைகள். The reaction that cannot be reversed is called irreversible reaction. ஒரு வினையானது நிகழ்ந்து முடிந்த பிறகு மீண்டும் வினை படுபொருள்கள் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வினைகளை மீளா வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மீளா வினைகள் ஆல்வேஸ் யூனி டைரக்ஷனல், ஒரு பக்கம்தான் அது நடைபெறும். அதனால் ஒரு ஏரோ மார்க்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதற்கு சிறந்த உதாரணம் the combustion of coal into carbon dioxide and water. C plus O2 gives CO2 plus heat. கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கக்கூடிய வினைகள். இப்போ இதுக்கு இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. The differences between reversible and irreversible reactions. Reversible reactions can be reversed under suitable conditions. Irreversible reactions cannot be reversed. மீள் வினைகள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் திரும்பவும் பெறப்படும், மீளா வினைகள் திரும்ப பெறப்படாது. Second, both forward and backward reactions take place simultaneously. முன்னோக்கு வினைகளும் பின்னோக்கு வினைகளும் ஒரே நேரத்தில் நடைபெறும். ஆனால் irreversible reactions மீளா வினைகளில் ஒரு முன்னோக்கு வினை, அதாவது யூனி டைரக்ஷனல் முன்னோக்கு வினை மட்டுமே நடைபெறும். It attains equilibrium. The reversible reactions attain equilibrium. ஒரு சமநிலையை எட்டிய பிறகு மீண்டும் வினை நடைபெறாது. But the irreversible reactions, their equilibrium is not attained. அங்கே சமநிலை, அதாவது வேதி சமநிலையே அங்கு வராது. ஒரே டைரக்ஷனில் நடக்கிறதுனால அந்த வினையானது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நான்காவது, the reactants cannot be converted completely into product. அதாவது ஒரு வேதி வினை வழக்கமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வினைப்படு பொருள்கள் முழுவதுமாக வினை விளைபொருளாக மாற வேண்டும். ஆனால் மீள் வினைகளில் முழுமையான வினைப்படு பொருள்கள் வினை விளைபொருளாக மாறாது. ஏன்னு தெரியுதா? அது ஒரு மீள் வினை, திரும்பவும் வினை விளைபொருள்கள் வினைப்படு பொருளாக மாறக்கூடிய சூழல். அடுத்தது irreversible reactions. The reactant can be completely converted into products. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மீள் வினைகள், அதாவது ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ், மெதுவாக நடைபெறும் வினைகள். ஏன் மெதுவாக நடக்குது? ஒரு மீள் வினையில் வினை படுபொருள்கள் விளைபொருளாக மாறி மீண்டும் வினைப்படு பொருள்களை திரும்ப கிடைக்கிறதுனால அந்த வினையானது மெதுவாக நடைபெறும். பட் irreversible reactions are fast reactions. There the products cannot be converted into reactants. This is more important topic, the difference between reversible and irreversible reactions. Coming to the next topic in your book, the ionic product of water. Ionization of water, அதாவது நீரின் அயனியாக்கும் தன்மையை பற்றிய ஒரு தலைப்பு. இப்போ சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா the pure water cannot pass the electricity. அதாவது தூய நீரானது மின்சாரத்தை கடத்தாது என்று ஒரு பொருள் இருக்கு. ஆனால் சில நேரங்களில் சில சூழல்களில் அந்த நீரில் மின்சாரமானது செலுத்தப்படும் பொழுது நேர்மின் அயனிகளும் எதிர்மின் அயனிகளும் உருவாகும். அவ்வாறு உருவாவது ஒரு நீர் மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானது மற்றொரு நீர் மூலக்கூறில் இணைந்து ஒரு ஹைட்ராக்சைடு OH அயனியை தரும். In the process of ionization of water, a proton from one water molecule is transferred to another water molecule, leaving behind an OH- ion. This may be written as H2O liquid plus H2O liquid gives H3O plus
aqueous plus OH minus aqueous. அதாவது ஹைட்ரோனியம் அயனியையும் ஹைட்ராக்சில் அயனியையும் தருகிறது. இது எலக்ட்ரிசிட்டி நீரின் வழியாக செலுத்தப்படும் போது மட்டுமே நிகழும். இப்போ இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரை we can represent through a formula. The product of the concentration of the hydronium ion and the hydroxyl ion is called ionic product of water. It is denoted as Kw. It is mathematically expressed as follows. Kw is equal to H3O plus into OH minus. இது பார்த்தீங்கன்னா ஒரு அடைப்பு குறிக்குள்ள கொடுத்துருக்காங்க. இந்த அடைப்பு குறி எதை குறிக்குது? அயனிகளின் செறிவை குறிக்குது. அதாவது KW அப்படிங்கிறது அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். H3O plus பிராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது ஹைட்ரோனியம் அயனி செறிவு. OH மைனஸ் ஹைட்ராக்சில் அயனி செறிவு. இந்த ஹைட்ரோனியம் அயனி செறிவானது ஹைட்ரஜன் அயனி செறிவுக்கு சமமாக இருப்பதால் இந்த சமன்பாடானது இவ்வாறு எழுதப்படலாம். KW is equal to H plus into OH minus, that is concentration of H plus and concentration of OH minus. Its unit is mole square dm power minus 6 at 25 degrees centigrade. Its value is 1.00 into 10 power minus 14. அடுத்ததா நம்ம பார்க்க போறது the very important topic in this chapter, pH scale. pH அளவீடு. இந்த pH அளவீடு நம்மோட அன்றாட வாழ்க்கையில மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இந்த pH ஸ்கேலை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அளவீடுகளை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சயின்டிஸ்ட் சாரன்சன் அப்படிங்கிறவர் இதை நமக்கு கொடுக்குறாரு. இந்த pH அளவு 1 முதல் 14 வரை எண்களால் குறிக்கப்பட்டது. இந்த அளவீடானது கொடுத்த அந்த அறிவியல் அறிஞர் உயிரி வேதியியலை பாடமாக கொண்டவர். அப்போ இந்த pH மதிப்பை வச்சுட்டு ஒரு நீர் கரைசலின் தன்மையை நம்ம அளவிடலாம். அந்த நீர் கரைசலினுடைய தன்மையை 1 முதல் 14 எண்களை வச்சு அதை அளவிடப்படுகிறது. அதாவது pH ஸ்கேலில் 7 அப்படின்னு இருந்தால் அது நியூட்ரல். இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 7 இட் இஸ் ஆசிட். இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 7 இட் இஸ் எ பேஸ். இதை வச்சுட்டு we can define the pH scale. What is pH scale? The pH is the negative logarithm of the hydrogen ion concentration. pH அளவீடு என்பது 10 என்ற எண்ணை அடிப்படையாக கொண்ட ஹைட்ரஜன் அயனி செறிவின் எதிர் மடக்கை ஆகும். pH values for some acid and bases are given in your book. Common acids, HCl at 4% is the pH value is 0. நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஸ்டமக் ஆசிட் 1 to 2, லெமன் ஜூஸ் 2, வினிகர் 3, ஆரஞ்சஸ் 3.5, சோடா அண்ட் கிரேப்ஸ் 4, சோர் மில்க் 4.5, ஃப்ரெஷ் மில்க் 5, ஹியூமன் சலைவா 6 to 8, பியூர் வாட்டர் 7, டொமேட்டோ ஜூஸ் 4.2. These are common acid what we come across in our day-to-day life. Some common bases, the blood plasma 7.4, egg white 8, sea water 8, baking soda 9, antacids 10, ammonia water 11, lime water 12, drain cleaner 13, caustic soda at 4% sodium hydroxide 14, milk of magnesia 10, coffee 5.6. So then how can we measure the pH of a given solution using a pH paper? நம்ம சொன்னோம் pH ஒரு நீர் கரைசல்ல எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த நீர் கரைசலானது அமிலமா காரமா என்று அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னோம். அப்போ இதை எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, the pH of a solution can be determined by using a universal indicator. It contains a mixture of dyes. It comes in the form of a solution or a pH paper. இதற்கு ஒரு யூனிவர்சல் இண்டிகேட்டர், அதாவது பொதுவான ஒரு நிறங்காட்டி இருக்கு. அந்த பொதுவான நிறங்காட்டி என்பது சில கரைசல்களை, அதாவது டைஸோட கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லெபோரேட்டரிஸ்ல, அதாவது ஆய்வகத்தில் பயன்படுத்தக்கூடிய pH பேப்பர்
சொல்யூஷன் பயன்படுத்தலை. உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கிற படத்தில் pH சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க, pH பேப்பரும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த pH பேப்பரை எப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நீர் கரைசலோட தன்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, if you are having any aqueous solutions, you can dip the pH paper inside it. That pH paper is pale yellow in color. That color may be changed into red, yellow, blue or green or violet according to that solution. அந்த கலர்ஸை வச்சுட்டு ஏற்கனவே நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி 4, 5, 6 அப்படின்னா ஆசிட், 8, 9, 10 அப்படின்னா பேஸு, அதாவது ப்ளூ கலர் அப்படின்னா 9. ஸோ அந்த நீர் கரைசலின் தன்மை ஒரு காரமாக இருக்கலாம். இது மாதிரி நம்ம pH பேப்பரை வச்சுட்டு நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வில் கோ ஃபார் த ரோல் ஆஃப் pH இன் எவ்ரிடே லைஃப். தினந்தோறும் அன்றாடம் நமது வாழ்வில் pHனுடைய பங்கானது 5 தலைப்புகளில் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் pH சென்சிட்டிவ்? தாவரங்களும் விலங்குகளும் pH உணர்வாளர்களா? pH இன் அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம், நமது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய pH. அடுத்தது pH சேஞ்சஸ் ஆஸ் த காஸ் ஆஃப் த டூத் டீகே. பற்சிதைவில் pHன் பங்கு, மண்ணில் உள்ள pHன் பங்கு, pH ஆஃப் ரெயின் வாட்டர், மழை நீரில் pHனுடைய பங்கு. கொஞ்சம் எலாபரேட்டாக இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் pH சென்சிட்டிவ்? உணர்வாளர்களா? pH அதுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பாடி ஒர்க்ஸ் வித்தின் த pH ரேஞ்ச் ஆஃப் 7 to 7.8. That is, the living organisms can survive only in a narrow range of pH change. அதாவது 7 முதல் 7.8 வரை உள்ள pH தன்மையில தான் நம்ம உடலானது சர்வைவ் ஆகும், உயிர் வாழ முடியும். இந்த pH மதிப்பு மாறுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு உடலில் நோய் தோன்ற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வயிற்றில் ஏற்கனவே அந்த அட்டவணையில் பார்த்தோம், டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 2ன்னு பார்த்தோம். இங்கே pH ஆஃப் பிளட்டோட pH ரேஞ்சு 7.35 7.45 வரைக்கும். The ideal pH may be 7.4. The increase and decrease of this value leads to disease. The next will go for pH in our digestive system. It is very interesting to note that our stomach produces hydrochloric acid. நம்ம கீழ் வகுப்புல இருந்தே படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நமது இரைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது சுரக்கப்படுது. எதுக்கு சுரக்கப்படுது? இட் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் ஃபுட் வித்தவுட் ஹார்மிங் த ஸ்டமக். வயிற்றை தொந்தரவு படுத்தாம நாம் உண்ணுகின்ற உணவை செரிமானம் செய்வதில் பங்கு வகிக்கிறது. During indigestion, the stomach produces too much acid and this causes pain and irritation. இந்த உணவு செரிமானம் நடைபெறும் பொழுது அதிகமான அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா நமக்கு வயிற்று வலியோ அல்லது ஒரு எரிச்சலோ ஏற்படும். The pH of the stomach fluid already we have known it is 2.0. So beyond that limit it will acidity அப்படின்றத சொல்லலாம். இங்கு என்னுடைய ஒரு கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாணவ செல்வங்களே, நிறைய மாணவர்கள் காலை உணவை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். நிறைய பேரை கேட்டோம்னா காலையில் சாப்பிடாம வந்துட்டாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ வி நெவர் ஸ்கிப் அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். என்ன நடக்கும்? இரவு உணவு முடிச்சு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் நம்ம வயிற்றில் நம்ம உணவிடாமல் விட்டோம்னா இந்த ஸ்டமக் ஃப்ளூயிடுன்னு சொன்னோம் இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது அந்த அமிலமானது நம்ம வயிற்றில் உள்ள சுவரை அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வயிற்றில் புண் ஏற்படும், நம்மளுடைய படிப்பு பாதிக்கப்படும். ஸோ children, never skip your any meals in your life. Then we'll go for the pH changes in the tooth decay. பற்சிதைவில் pHனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். So already we have seen the neutralization reaction may occur in our mouth. The saliva is acidic in nature. The paste is basic in nature. So the neutralization reaction occur. Normally, the saliva ranges between 6.5 to 7.5. You know, children, white enamel
which is made of calcium phosphate, is the hardest substance in our body. நம்மளோட உடல்லே பார்த்தோம்னா நமது எனாமல், பல்லின் மேலே இருக்கக்கூடிய எனாமல் கால்சியம் பாஸ்பேட் என்ற மிக கடினமான பொருளால் ஆனது. ஆனால் நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கிறோமா அப்படின்னா இல்லை. For that, when the pH of the mouth saliva falls below 5.5, the enamel gets weathered. அதாவது சலைவா உமிழ்நீரில் இருக்கக்கூடிய pH மதிப்பு குறைய ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய பற்களானது சிதைவாகும். ஏன் எனாமல் சிதைவடைகிறது அப்படின்னா அமிலத்தன்மை அதிகமாச்சுன்னா. ஸோ toothpaste, which are generally basic, are used for cleaning the teeth that can neutralize the excess water. Next, pH of soil. In agriculture, the pH of the soil is very important. விவசாயிகளுக்கு இந்த pHஇன் மதிப்பு தெரிஞ்சதுன்னா மண்ணினுடைய pH மதிப்பை வைத்துக்கொண்டு எந்த விதமான தாவரங்களை அதில் பயிர் செய்ய முடியும், எந்த பயிர் வளர்த்த முடியும் அப்படிங்கிறத குறிப்பதற்கு it plays an important role in the agriculture. pH plays an important role in agriculture. That is, citrus fruits require slightly alkaline soil, while rice requires acidic soil and sugarcane requires neutral soil. அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற அந்த அமிலத்தன்மை வாய்ந்த பழங்கள் எல்லாம் சிறிது காரம் இருக்கக்கூடிய மண்ணில் விளையும். அதே சமயத்தில் அரிசி அதாவது நெல்லானது அமிலத்தன்மையுடைய மண்ணையும், அதே சமயத்தில் கரும்பானது சமநிலை நியூட்ரல் சாயில்லையும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லாஸ்ட் டாபிக் இன் த ரோல் ஆஃப் pH in everyday life is the pH of rainwater. You know, pure water is neutral. Normally, the rainwater is pure water. So, the pH of rainwater is approximately 7, which means that it is neutral and also represents its high purity. But the atmosphere, நமக்கு தெரியும், இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் பொல்யூட் ஆகிடுது. It is due to the oxide gases of sulfur and nitrogen. பொல்யூஷன் அதிகமாச்சுன்னா, மாசுபட்டுதுன்னா, இந்த மாசோடு சேர்ந்து மழை நீர் கலக்கும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுது, என்ன பெய்யும், அமில மழை பெய்யும். ஸோ த ஆசிட் ரெயின் மே அக்வர். தட் ஆசிட் if it flows into the rivers, it lowers the pH of the river water also. ஸோ மழை நீரானது அமில மழையாக பொழியும் பொழுது மிக கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும். இந்த அமில மழை பற்றி we'll see in our next class or the other class. Now we will go for the pH calculation. மாணவ செல்வங்களே, எனக்கு உங்ககிட்ட வியக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கணக்கு புத்தகம் இருக்கும், அந்த கணக்கில் ஏராளமான கணக்குகள் இருக்கும். அந்த கணக்குகளை நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு அதில் எந்த பயமும் இருக்காது. ஆனால் அறிவியல் கணக்குகள் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் சிரமப்பட்டுட்டு சில நேரங்களில் அறிவியல் கணக்குகளை விட்டு செல்லக்கூடிய மாணவர்களை நான் பார்த்துருக்கேன். இஃப் யூ ஆர் ஹேவிங் மோர் ப்ராக்டிஸ் இன் தீஸ் கால்குலேஷன்ஸ், யூ மே செக்யூர் the 100% in science. So we'll go for one example. Calculate the pH of 0.01 m HNO3. Nitric acid oda pH value நம்ம calculate பண்ணணும். So first, concentration of H plus is equal to 0.01. pH is equal to minus log H plus to the base 10. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஹெச் ப்ளஸோட என்ன மதிப்பீடு செய்யணும். ஸோ ஹெச் ப்ளஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், 0.01. ஸோ சப்ஸ்டிடியூட் திஸ் இன் திஸ் ஃபார்முலா. வி ஆர் கெட்டிங் pH is equal to minus log 1 into 10 power minus 2 to the base 10. pH is equal to, when this may be converted, மடக்கை விதிகளை ஞாபகப்படுத்திக்கோங்க. இங்கே மைனஸ் log 1 to the base 10 minus 2 log 10 to the base 10. இந்த இடத்துல மடக்கை விதிகளில் log of 1 to the base 10 என்பது 0ஆகவும் log of 10 to the base 10 என்பது 1ஆகவும் மதிப்பிடப்படும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பில் pH is equal to 0 plus 2 into log 10 to the base 10. So pH is equal to 0 plus 2 into 1 is equal to 2. So the answer may be pH is equal to 2.
So the pH of 0.01 mHNO3 is 2. Another example, calculate POH, calculation of POH. We know that the pH is minus log H plus to the base 10. Same way, POH of an aqueous solution is related to the pH. The POH is the negative logarithm of the hydroxyl ion concentration. POH is equal to minus log OH minus to the base 10. This is the formula. Here we have to substitute the concentration of hydroxyl ion. So, POH is equal to minus log OH minus to the base 10. Here we are substituting 1 into 10 power minus 9. That may be written as POH is equal to minus log 1 into 10 power minus 10 to the base 10. POH is equal to minus of log 1 to the base 10 plus log 10 power minus 9 to the base 10. So already we know that POH is equal to minus log plus log 10 to the base 10. So here the last POH is equal to 9. Then we'll go for the relationship between pH and POH. The pH and POH of a water solution at 25 degrees centigrade are related by the following equation. pH plus POH is equal to 14. அதாவது pH மதிப்பையும் POH மதிப்பையும் நாம் கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை 14. இதை வச்சுட்டு ஒரு கால்குலேஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன் எக்ஸாம்பிள், a solution has a POH of 11.76. What is the pH of this solution? So, by subtracting 11.76 from 14, you'll be getting 2.24. The other calculation you practice more in your. Lastly, I want to recap some of the topics. மீள்கொணர்வு. A chemical change is a change in which one or more new substances are formed. ஒரு வினை அப்படிங்கிறது புதிய பொருட்களை உருவாக்குவது. Most of the combination reactions are exothermic in nature. இணைப்பு வினைகள் அல்லது சேர்ப்பு வினைகள் அனைத்துமே வெப்ப உமிழ் வினைகளாகும். All photo decomposition are endothermic reaction. ஒளிச்சிதைவு வினைகள் எல்லாமே வெப்ப கொள் வினைகள் ஆகும். Double displacement reaction or metathesis may occur by the mutual exchange of ions. Metathesis அப்படிங்கிறது நேர் அயனி மற்றொரு நேர் அயனியை மாற்றுவது ஆகும். Neutralization reactions are reaction between an acid and a base that forms salt and water. நடுநிலையாக்கல் வினை என்பது ஒரு அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையேயான வினை. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் சால்ட்டும் நீர் மூலக்கூறும் தான். The last, the difference between combination and decomposition reactions. The combination இணைப்பு வினைகளுக்கும் decomposition சிதைவு வினைகளுக்கும் இடையே உள்ள 3 வேறுபாடுகள். First one or more reactants combine to form a single product. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினை படுபொருள்கள் இணைந்து ஒரு சேர்மத்தை உருவாக்கும். A single reactant is decomposed to form a one or more product. ஒரு வினை படுபொருள் சிதைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விளைபொருள்களை கொடுக்கும். இணைவு வினைகளில் ஆற்றலானது உமிழப்படுகிறது. சிதைவு வினைகளில் ஆற்றலானது உறிஞ்சப்படுகிறது. Elements or compounds may be the reactants in the combination reactions. அதாவது இணைப்பு வினைகளில் தனிமங்களோ சேர்மங்களோ பங்கு பெறலாம். But in decomposition reaction, single compound is the reactant. அதாவது சிதைவு வினைகளில் ஒரு சேர்மம் தான், ஏன்னா அதிலிருந்து சிதைந்து தனிமங்கள் கிடைக்கணும் இல்லையா. A single compound is the reactant. ஒரு சேர்மம் மட்டும்தான் வினைப்படு பொருளாக இருக்கும். நன்கு படித்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்பாடத்திற்கான கேள்விகள். கைபேசியை மின்னேற்றம் செய்யும் போது வேதிவினை என்ன வினையாக மாறுகிறது? ஹைட்ரோனியம் அயனி உருவாவது எதனால்? மனித இரத்தத்தின் pH மதிப்பு குறைந்தாலோ அல்லது அதிகரித்தாலோ என்ன ஆகும்? கேள்விக்கான விடைகளை கீழ்கண்ட விவரங்களுடன் நமது கல்வி தொலைக்காட்சியின் வாட்ஸ்அப் எண்ணான 9361894807 என்ற எண்ணிற்கு அனுப்பவும்.
அன்புக்கினிய மாணவர்களுக்கு வணக்கம். நாம் 10ஆம் வகுப்பினுடைய இலக்கண பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்க வேண்டியது தொகாநிலை தொடர்கள். தமிழ் இலக்கண வரம்புக்குள் சொற்களை நாம் 4 வகையாக பாகுபடுத்துவோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று. இந்த 4 சொற்களும் பயன்படுத்தும் நிலையில் அதற்குரிய பொது இலக்கணம் அப்படின்றத நம்ம 5 வகையான இலக்கணங்களை நம்ம பார்க்குறோம். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களுடைய இலக்கணங்கள் 5 வகையாக நமக்கு பிரியும். அப்போ ஒரு எழுத்து அப்படின்றது தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரக்கூடியது தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொல் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களோ இணைந்து பொருள் தரக்கூடியது தான் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொடர் அப்படின்றது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு நம்ம குறிக்கலாம். இந்த தொடர்களைத்தான் தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு இலக்கண வகையில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 6 வகைப்படும். இப்போ உண்மை தொகை, அண்மை தொகை, அதே மாதிரி வினைத்தொகை, பண்பு தொகை இப்படின்னு அந்த தொகைநிலை தொடர்கள் 6 வகையாக பிரியும். இந்த தொகாநிலை தொடர்கள் 9 வகையாக பிரியும். என்ன தொகாநிலை தொடர்கள் அப்படின்னா, 2 சொற்களுக்கு இடையில எந்த விதமான உருவும் வராமல் இருக்கக்கூடியது தான் தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருவு ரொம்ப வெளிப்படையாகவே இருக்கும். இப்போ தொகாநிலை தொடர்கள் அகிலன் எழுதுகிறான் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, இந்த அகிலன் அப்படின்றது ஒரு பெயர் சொல், எழுதுகிறான் அப்படின்றது வினைச்சொல். இந்த 2ம் சேர்ந்து என்ன செய்து ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் இணைந்து தொடர்ந்து வருமானால், தொடர்ந்து பொருள் தருமானால் இதை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இடையில எந்த சொல்ல உருவோ வரவில்லை. இவ்வாறு வரக்கூடியதை ஒன்றை நாம் ஒரு சொற்களை 2ற்கும் இடையில் சொல்லோ உருவோ மறையாது பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு எனப்படும். மறையாது வரக்கூடியது, அது வெளிப்படையாக இருக்கும். நம்ம பார்த்து அதை புரிஞ்சுக்கலாம் இது என்ன தொடர் அப்படின்னு. இலக்கணத்துடைய மிக முக்கியமானது தொடர்நிலை, சொற்றொடர்நிலை. அந்த தொடர்நிலையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பார்த்தீங்கன்னா இது. இந்த தொகாநிலை தொடர்கள் 9 வகையாக பகுக்கப்பட்டிருக்கு. எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர் என 9 வகைகளாக அவை பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 9 வகையாக அவைகளுடைய நிலை இருக்கும். அப்போ நாம் ஒவ்வொரு வகையிலையும் இந்த தொடர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இலக்கண மரபுப்படி தொடர்கள் எவ்வாறு பொருள்படுகிறது, ஒரு தொடர் நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், இலக்கியத்தில் ஒரு உரைநடையில் இந்த தொடர்கள் என்ன வகையான தொடர்கள் அப்படின்றத நாம் மாணவ பருவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதல் வகையாக எழுவாய் தொடர். இப்போ பார்த்தீங்கன்னா எழுவாய் அப்படின்றது யார் அழைக்கிறாங்களோ அவங்க ஒரு 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 அதைத்தான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனியன், கவிஞர், அது பெயர் அடிப்படையில் வினை அடிப்படையில் வரக்கூடியது. இதுதான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இளங்கோ வந்தார், இதில் இளங்கோ அப்படின்றத எழுவாய் அப்படின்னு சொல்லலாம், வந்தார் அப்படின்றத பயனிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எழுவாயும் பயனிலையும் இணைந்து வரக்கூடிய தொடரை எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இனியன், கவிஞன் அது பெயர் அடிப்படையில், இனியன் அப்படின்றது அவனுடைய பண்பு, அது எழுவாய். கவிஞர் அது பெயர். இப்போ காவிரி பாய்ந்தது அப்படின்னா, காவிரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நதி, அதனுடைய பெயர், அது எழுவாயாக வந்திருக்கு. இப்போ பாய்ந்தது அப்படின்றது வினை. அப்போ பெயர் அடிப்படையில் எழுவாய் தொடர் அமையலாம், வினை அடிப்படையில் எழுவாய் தொடர் அமையலாம், அதே மாதிரி வினா அடிப்படையிலையும் எழுவாய் தொடர் அமையும். இப்போ பேருந்து வருமா அல்லது சிற்றுந்து வருமா, அந்த மாதிரியான அதே புகைவண்டி வருமா இப்படின்னு நம்ம பல வினாக்கள் அடிப்படையில் அமையக்கூடியதான் எழுவாய் தொடராக இருக்கும். அப்போ எழுவாய் தொடருடைய மிக முக்கியமானதாக நாம் சொல்லக்கூடியது அது என்ன செய்யும், பெயரையும் வினையையும் அல்லது வினாவையும் உணர்த்துவதாக அது அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி விழித்தொடர் அப்படின்னு சொல்றது. 2வதாக நாம் பார்க்கக்கூடியது விழித்தொடர். இந்த விழித்தொடர் அப்படின்றது இது ஒன்றல்ல, அதாவது நாம் ஒருவரை விழித்து அழைப்பதாக அமைக்கக்கூடியது விழித்தொடர் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ
நண்பா வா, கண்ணா வா. இப்ப நண்பா எழுது இப்படின்னு நாம் என்ன செய்யறோம்? ஒருவனை விழித்து சொல்லக்கூடியதுக்கு பேர் விழித்தொடர் அப்படின்னு சொல்றோம். இது இயல்பிலே என்ன செய்யும்? அமைந்திருக்கும். ரொம்ப இயல்பாக நாம் புழக்கத்தில் வரக்கூடியதாக இந்த விழித்தொடர் அமைந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடியது வினைமுற்று தொடர். அதில் பார்த்தீங்கன்னா பாடினால் கண்ணகி, அதனுடைய எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா பாடினால் கண்ணகி. இப்போ பார்த்தீங்கன்னா பாடினால் அப்படின்றது ஒரு வினைமுற்று, அதுக்கு பின்னாடி ஒரு பெயர் இருக்கும் கண்ணகி அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ கம்பராமாயணத்தில் அழகா சொல்லுவாங்க, கண்டனன் கற்பினுக்கு அணியை. இது ஒரு அழகான ஒரு வினைமுற்று தொடர். அப்போ ஒரு வினைமுற்று முதல்ல வந்து பெயரை தொடர்ந்து பின்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னு நாம் வந்து அதை வந்து வகைப்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஒரு சொற்கள் இப்போ பாடினால் ஓடினால் அதுக்கு பின்னாடி ஒரு பெயர் வருது. ஓடினால் ராமன், ஓடினான் சீதை அப்படின்ற மாதிரி நாம் அதனுடைய அமைப்பை பார்த்தோம்னா அது என்ன தொடர் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க முடியுது பெயரெச்ச தொடர். இது ரொம்ப முக்கியம். நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடியது அதிகமாக பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர். எச்சம் அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு இலக்கண அடிப்படையில் எச்சம் அப்படின்றது ஒன்று முடியாமல் இருப்பதற்கு பெயர் எச்சம். அது என்ன எச்சம் அப்படின்னா நாம் பார்ப்போம், ஒரு செயலை தொடங்கி அந்த செயல் முடிவு பெறாமல் முற்று பெறாமல் அந்த செயல் நிகழ்ந்தும் பாதி நிகழாமல் இருப்பதற்கு பெயர் எச்சம் அப்படின்னு பெயர். அப்போ அந்த எச்சத்திற்கு பின்னாடி என்ன வருது, அடுத்ததாக என்ன வருகிறது, அதை பொறுத்து தான் அது பெயரச்ச தொடரா அல்லது வினையச்ச தொடரா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ மாணவ பருவத்திலே நாம் பழகக்கூடிய பல சொற்கள் எல்லாமே பெயரெச்சமாகவோ வினையச்சமாகவோ இருக்கு. ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு சிரித்த குழந்தை, நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். சிரித்த குழந்தை, இந்த இரண்டு சொற்றொடர்களுக்குள்ள சிரித்த அப்படின்றது அது ஒரு பெயரெச்சம். அது என்ன பெயரெச்சம்? எச்சத்துக்கு பின்பு பெயர் வந்திருக்கு, சிரித்த குழந்தை. அப்ப அந்த குழந்தை அப்படின்றது பெயர். அந்த பெயரை உடைய எச்சமாக சிரித்த அப்படின்ற அந்த எச்சமாக வருவதனால் அது பெயரெச்சம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் சிரித்த எனும் எச்ச வினை குழந்தை என்னும் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் இது பெயரெச்சம் அப்படின்னு அழைக்கப்படும். இது இதே மாதிரி எல்லாத்துக்கும் பாடிய அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி குழந்தை அல்லது அவர்களுடைய பெயரை வைத்து கொண்டால் அது பெயரெச்சமாக அமையும். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியது வினையெச்ச தொடர். அது என்ன வினையெச்ச தொடர்? அப்ப ஒரு வினை சொல், அந்த வினை சொல் இப்ப வந்து அழகா சொல்றாங்க, கண்டு மகிழ்ந்தான், கண்டு மகிழ்ந்தான். இது அழகா எப்படி வினையெச்சமா இருக்குது. ஒரு 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 பெயர் அது என்ன செய்யுது, வினை எச்சத்தை கொண்டு முடிகிறது, அதனால அது வினையெச்ச தொடர். கண்டு மகிழ்ந்தான். இதில் கண்டு என்கிற எச்ச வினை மகிழ்ந்தான் என்னும் வினைமுற்றை கொண்டு முடிந்ததால் அது வினையெச்ச தொடர் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகா நிலை தொடர்கள். வேற்றுமை தொகா நிலை தொடர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபுகள் 8 வகைப்படும். ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேற்றுமை உறுப்புகள் 8 வேற்றுமை உறுப்பு இருக்கு. முதல்ல வெளி வேற்றுமையில் ஆரம்பித்து அந்த 8ஆம் வேற்றுமை வரைக்கும் உள்ள உறுப்புகள். இந்த உறுப்புகள் வெளிப்படையா இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. மறைந்திருந்தால் அது தொகை என்றும், வெளிப்படையா இருந்தால் அது தொகா நிலை என்றும் நாம் வழங்கி வருகின்றோம். அப்ப வேற்றுமை, இப்ப இலக்கணத்தை இயற்றினார், தொல்காப்பியத்தை இயற்றினார், இப்படி கம்பராமாயணத்தை இயற்றினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல அந்த வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாகவே வந்திருக்கு. அப்படி வெளிப்படையாக வந்திருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னா வேற்றுமை தொகா நிலை தொடர் அப்படின்னு பொருள். நீங்க எல்லா வேற்றுமையும் ராமனுக்கு கொடுத்தான், கல்லால் எரிந்தான், சீதையை மணந்தான், இப்படிலாம் நம்ம அதை வந்து நம்ம வந்து விரிச்சுக்கிட்டே போகலாம். நீங்க 8 வேற்றுமை உருவையை நாம வந்து வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அதை என்னன்னு சொல்லணும், வேற்றுமை தொகா நிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லணும். அதுதான் தமிழ் இலக்கணத்துல மிக முக்கியமானது. வேற்றுமை தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப வேற்றுமை, அந்த 8 வேற்றுமை உருவுகளுக்கும் அந்த எப்படி வந்திருக்கு, தொகாநிலை தொடர்களாக எப்படி இருக்கு. இந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக ராமனுக்கு கொடுத்தான்
அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கு அப்புறமா மிக முக்கியமானதாக ஒன்று சொல்லப்படுது, இடைச்சொற்றொடர். மற்று, அந்த மற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடைச்சொல் அது அந்த சொற்றொடரோடு வந்திருந்துச்சுன்னா அதுக்கு இடைச்சொற்றொடர் அப்படின்னு பேர். இப்ப மற்றொன்று, நீங்க அழகா பார்த்தீங்கன்னா மற்றொன்று, அதுல மற்று அப்படின்றதே இடைச்சொல். ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லோடு அதை சேர்ந்து வந்ததுனால இது இடைச்சொற்றர். ஒன்று என்னும் சொல்லோடு சேர்ந்து வந்தனால இது இடைச்சொற்றொடர் அப்படின்னு அழைக்கப்படும். நீங்க எல்லா வகையான இடைச்சொற்களும் ஒன்றோடு சேர்ந்து வரும்போது அது இடைச்சொற்றொடர் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். நீங்க பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ உரிச்சொற்றொடர் கடி, நனி, சால, இது எல்லாமே உரிச்சொற்றொடர் தான். அந்த உரிச்சொற்கள் பயின்று வரக்கூடிய சொற்றொடர் கடி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க, விய நகர், நனி நன்று, கூர்வாள், இப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே உரி சொற்றொடர். உரி சொற்றொடர். உரி என்றால் அதற்கு அழகு செய்வது, அதற்கு சிறப்பு செய்வது, அதை கூடுதல் படுத்துவது என்று பொருள். உரி சொற்றொடர் அப்படின்றது என்னன்னா, இப்ப சாதாரண நகர் விய நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கூர்வாள், வாள் என்பது கூர்மையானது, அதைவிட கூர்வாள் என்று சொல்லும் போதே இன்னும் அதற்கு கூர்மையானது. அப்ப கடி நகர் அப்படின்னு சொல்லும் போது கடி என்ற உரிச்சொல் தொடர்ந்து என்ன செய்யுது, நகர் என்னும் சொல்லினுடைய மேன்மையை அது உணர்த்துவதாக இருக்கு. அதனால அதை உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்றாங்க. இது மிக அற்புதமானது. நாம் இலக்கணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பார்த்தீங்கன்னா, கடி நகர்னா என்ன, மா நகர்னா என்ன, இந்த மாதிரியான இது எல்லாம் எதை குறிக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நாம் புழங்கக்கூடிய சொற்களாக இருக்கிறது. இதுதான் உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ரொம்ப மிக முக்கியமானதாக சொல்லக்கூடியது நமக்கு அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வாழ்க வாழ்க அப்படின்னு அடுக்கி சொல்லுவாங்க, தினம் தினம் இப்படின்லாம் அடுக்கி சொல்லுவாங்க. அடுக்கு தொடர் அப்படின்றது ஒன்றை ஒரே சொல் பலமுறை அடுக்கி வரக்கூடியதுக்கு அடுக்கு தொடர் அப்படின்னு பேர். இந்த அடுக்கு தொடரும் தொகாநிலை தொடர்களில் வருது. தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9 வகையாக பிரிக்கப்படுகிறது. அந்த 9 வகையிலையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த 9 வகை, முதல்ல எழுவாய் தொடர், அது எழுவாய் தொடர். அதுக்கப்புறம் வினைமுற்று தொடர், அதுக்கப்புறம் பெயரெச்ச தொடர், அதுக்கப்புறம் வினையெச்ச தொடர், அதுக்கப்புறம் விழித்தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர் என தொகாநிலை தொடர்கள் 9 வகையாக பிரிக்கப்படுகிறது. இப்ப ஒவ்வொன்றும் நாம திரும்ப திரும்ப அதை நாம் என்ன செய்யணும், திருப்புதல் பண்ணிக்கிறோம். இப்ப இனியன், கவிஞன் அப்படின்னு சொல்லும் போதே அதை என்ன செய்யுது, அவனுடைய பெயர் வருது. எழுவாய் தொடர் இனியன் அப்படின்றது எழுவாயோட சேர்ந்து அவனுடைய பெயர் வருவதனால அது நமக்கு என்ன செய்யுது, எழுவாய் தொடராக அமைந்திருக்கு. காவிரி பாய்ந்தது, ஊர் சிரித்தது, இப்படிலாம் நம்ம சொல்றோம். ஊர் சிரித்தது அப்படி எழுவாய் அப்படின்றதோட ஊர் சிரித்தது அப்படின்னு சொல்லும் போது, அது காவிரி பாய்ந்தது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது வினையாக வருகிறது. பேருந்து வருமா அல்லது நகருந்து வருமா, மகிழுந்து வருமா அப்படின்லாம் நம்ம கேட்கும்போது என்ன செய்யுது, அது ஒரு வினாவாக அமைகிறது. அப்போ எழுவாய் தொடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெயர் அடிப்படையில், வினை அடிப்படையில், வினா அடிப்படையில் அமையக்கூடியதாக இருக்கு. இதுதான் இளங்கோ வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா இது எழுவாயும் அதனோடு சேர்ந்து பயனிலையும் வந்துருச்சுனாலே அதை நாம் என்ன செய்கிறோம், எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இது தொடரில் மிக முக்கியமானதாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்களே, விழித்தொடர் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதான் இந்த விழித்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய விழித்தொடர். நண்பா எழுதுங்க, கண்ணா வா, ராஜா வா, இப்படிலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறது. அப்போ ஒரு தொடர் நிலைகள், சொற்றொடர் நிலைகளில் தொகாநிலை தொடர்களை நாம் எப்போதும் அனுதினமாக பயன்படுத்தக்கூடாது. அப்போ பயன்படுத்தும் போது இது என்ன தொடர் அப்படின்றத மாணவ பருவத்திலே நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வினைமுற்று தொடர். வினைமுற்று அப்படின்னால என்ன அர்த்தம், அது முற்று பெற்றது. ஒரு சொல் என்ன செய்யுது, ஒரு சொற்றொடர் நிலையில் அது முற்று பெற்றது. அதுதான்
வினைமுற்று தொடர். கண்ணகி பாடினாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வினைமுற்று என்ன செய்யுது? முற்று பெற்று விடுது. கண்டனன் கற்பினுக்கு அணியை, இது வினைமுற்று முதல்ல பெயரை தொடர்கிறது. வினைமுற்று முதல்ல வந்துடும், பெயரை பின்னாடி வந்துடும். அப்படின்னும் போது தான் அதை வினைமுற்று தொடர் அப்படின்னு நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. இலக்கண ஆசிரியர்கள் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை எல்லாம் நமக்கு விட்டு சென்று விடுவார்கள். இப்போ எச்சத்தை நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு எச்சத்துக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு? அது பெயர் இருக்கா வினை இருக்கா? பெயர் இருந்தால் பெயரெச்சத்தொடர், வினை இருந்தால் வினையெச்சத்தொடர். அப்போ நீங்கள் எப்படி இருக்கு? அதை ரொம்ப எளிமையாக சிரித்த குழந்தை, அதை சொல்லும் போதே மகிழ்ச்சியாக வருது. சிரித்த குழந்தை. அப்போ ஒரு குழந்தை எப்படி இருக்குது? சிரித்த முகத்தோடு இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யலாம்? ஒரு குழந்தை சிரிக்கும் போதே நம்ம பார்த்தோன்னே ஆகா இதனுடைய பெயரெச்சத்தொடராவில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சிரித்த குழந்தையில் சிரித்த அப்படின்ற அந்த எச்சவினை அது முடியவே இல்லை, அது இப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ச்சொல்லை கொண்டு முடிகிறதுனால அது பெயரச்ச தொடர் அப்படின்னு நடைபெறும். அதே மாதிரி வினையச்ச தொடர். கண்டு மகிழ்ந்தான், பாடினால் இப்படின்லாம் நம்ம சொல்றோம். பாடிய அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இப்ப கண்டு மகிழ்தல், இதுல கண்டு அப்படின்றது அந்த மகிழ்ச்சிக்கு வரக்கூடியது. அது ஒரு வினை சொல்லாக இருக்கு. அப்போ ஒரு எச்சம் என்ன செய்யுது? இன்னொரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அதற்கு வினையச்ச தொடர் அப்படின்னு பேர். நீங்க அதே மாதிரி வேற்றுமை தொகாநிலை தொடர்கள், இது ரொம்ப அற்புதமான விஷயம். இது இந்த வேற்றுமைகளை தெரிந்தாலே தமிழ் இலக்கணம் தெரிந்து விட்டது மாதிரி. எந்தெந்த வேற்றுமை உருவுகள் எப்படி வரும், அது என்னென்ன, இதுதான் இலக்கணத்துடைய மிக முக்கியமானதாக இருக்கு. வேற்றுமை தொகை நிலையிலையும் தெரிஞ்சுக்கிறோம், இது தொகா நிலை இல்லை. தொகை நிலையில் அந்த உறுப்பு எப்படி மறைஞ்சு வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது என்ன செஞ்சிருக்கேன்? உறுப்பு வெளிப்படையாகவே வந்திருக்கு. அப்போ வெளிப்படையாக வந்திருப்பதனால் அது என்ன வேற்றுமை உறுப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும். அப்போ தெரிஞ்சாலே நமக்கு என்ன வந்துடும்? அழகா இது வேற்றுமை தொகா நிலையில் எப்படி அப்படின்றது மாணவ ரொம்ப அழகா புரிஞ்சது. இப்போ ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி, இது நமக்கு அழகா தெரிஞ்சிடும். அப்போ ஒரு இலக்கியம், இப்போ பாரதியினுடைய ஒரு சொல்லு அப்படின்ற மாதிரி இலக்கணத்தை இயற்றினார் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேற்றுமை உருவை தெரிந்து கொள்ளலாம். ராமனுக்கு கொடுத்தான். அதே மாதிரி அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது இடைச்சொற்றொடர். மற்று ஒன்று, இந்த அழகான அந்த மற்று அப்படின்ற அந்த இடைச்சொல் ஒன்றோடு சேர்ந்து வந்ததுனால அது இடைச்சொற்றொடர் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இது இடைச்சொற்றொடர் எனப்படும். அதுக்கப்புறம் உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர் உரிச்சொற்கள் நனி நன்று, இதுதான் நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். நனி நன்று. அதே மாதிரி சால சிறந்த, இதெல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடிய அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய உரிச்சொற்றொடர்கள். அப்போ கடி நகர், இதில் கடி அப்படின்றது அந்த உரிச்சொல். நனி, சால, மா, தவ, உரு இப்படின்னு நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஒரு 6-7 உரிச்சொற்றொடர் இருக்குது, நம்ம அடிக்கடி புழங்கக்கூடியதாக இருக்குது. இதில் சால, இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய சால சிறந்த அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். மாணவ பருவத்தில் நனி நன்று நிறைய மதிப்பெண் எடுத்தால் நாம் மாணவர்கள் என்ன செய்வான்? நனி நன்று அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நன்றுனாலும் ஒரே பொருள் தான், நனினாலும் ஒன்று பொருள். அப்போ ஒன்று பொருளை உயர்த்துவதற்காக அங்கே உரிச்சொற்றொடர் வந்திருக்கு. அந்த உரிச்சொற்றொடர் உரிச்சொல்லோடு அடுத்து ஒரு பெயர் அது தொடராக அமையுமானால் அது உரிச்சொற்றொடர் அப்படின்னு. அதே மாதிரி அதற்கு அடுத்ததாக அடுக்கு தொடர். இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமானதாக நாம் பார்க்கக்கூடியது அடுக்கு தொடர் அப்படின்றது. வாழ்க என ஒரே சொல் பல முறை அடுக்கி வருது. வாழ்க வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு சொல் தொடர்ச்சியாக பல முறை அடுக்கி வருவதற்கு பேர் அடுக்கு தொடர் அப்படின்னு அழைக்கப்படும். அப்போ தொகைநிலை தொடர்கள் எப்படியெல்லாம் நமக்கு வந்திருக்கு அப்படின்றத நாம் பார்த்துறோம். இந்த பாடப்பகுதியில் பார்த்துருக்கோம். தொகாநிலை தொடர்கள் நமக்கு என்ன? தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். இந்த 9 வகையை நாம் புரிஞ்சுக்கணும். எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வெளித்தொடர், வேற்றுமை தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர். இதுதான் 9 வகையாக நாம் இந்த தொகாநிலை தொடர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவ பருவத்தில் நாம் என்ன செய்யணும்? ஒரு பத்திரிகை வருது அப்படின்னா அந்த பத்திரிகையில் காலை படிக்கக்கூடிய நம்ம தினப்பத்திரிகையோ அல்லது வார பத்திரிகையோ அல்லது ஏதோ ஒரு சிற்றிதழோ
எதையா ஒரு பத்திரிகை எடுத்தோம்னா நாம் என்ன செய்யலாம், அதில் இருக்கக்கூடிய அந்த தொடர்களை நாம் குறிப்பிடலாம். எல்லா பத்திரிகையிலும் என்ன செய்யலாம், ஒரு தொடர்களை நம்ம பெயர்களை குறிப்பிடுற மாதிரியே தொடர்களை, இது எழுவாய் தொடரா, வினைமுற்று தொடரா, பெயரெச்ச தொடரா, வினையெச்ச தொடரா அப்படின்றத நாம் என்ன செய்யலாம், ஒரு தொடர் பணியாக நாம் செய்யலாம். அப்படி செய்யும் போது நமக்கு என்ன செய்யும், அறிவு வளரும், நமக்கு ஒரு பயிற்சி வரும். எழுவாய் தொடர்னா எப்படி இருக்கு, அங்கே இருக்கா, கண்ணா வா அப்படின்னு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா முடிஞ்சு போச்சு. வினைமுற்று தொடரா இருக்கா, பெயரெச்ச தொடரா இருக்கா, வினையெச்ச தொடரா இருக்கா அப்படின்னா அழகாக நம்ம குறிச்சிடலாம். இதை வந்து செய்யலாம், ஒரு பத்திரிகை ஒரு பயிற்சி மாதிரியே நம்ம மாணவ பருவத்தில் செஞ்சு பார்த்தோம்னா நம்முடைய புத்தகத்தில், நமக்குடைய பாடநூல்கள்லையே இருக்கக்கூடிய பெயரெச்ச தொடர் எது, எழுவாய் தொடர் எது, வினைமுற்று தொடர் எது அப்படின்றத நாம் குறிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக இலக்கணம் என்ன செய்யும், மனதுக்குள்ளே வந்துடும். மிக மிக இனிக்கக்கூடியதாக நம்முடைய இலக்கணங்கள் இருக்கு. இலக்கணங்கள் நாம் என்ன செய்யக்கூடாது, மிக பெருசு அப்படின்னு நினச்சி பயப்படக்கூடாது. இலக்கணங்கள் என்ன செய்யும், ரொம்ப மென்மையாக நம்மிடம் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி பார்க்கணும். நாம் ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு என்ன செய்யணும், அதை நம் நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் செய்தோம் என்றால் இலக்கணம் என்ன செய்யும், ரொம்ப இனிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்டது தான் நாம் இன்று பாடப்பகுதியில் பார்த்த தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும், 9 வகைப்படும். எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு முத்தாய்ப்பாக நமக்கு கடைசி என்னது வருது, அடுக்கு தொடர் வருது. அப்போ தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். நம்முடைய தேர்வில் வரக்கூடிய வினாக்கள் ஒரு தொடரை கொடுத்து அதனுடைய இலக்கணம் என்ன, அப்போ உனக்கு தெரிந்த 2 எச்சம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும், ரொம்ப எளிமையாக எழுதிட்டு போயிடலாம். வெளித்தொடர்னா அதனுடைய எடுத்துக்காட்டு, வேற்றுமை தொகைநிலை தொடர்னா நம்ம என்ன செய்யலாம், அதனுடைய எடுத்துக்காட்டை எழுதி ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம். உரிச்சொற்றொடர்னா நமக்கு ரொம்ப எளிமை, அடுக்கு தொடர்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய. மாணவ பருவங்களில் மாணவர்கள் இலக்கணத்தை என்ன செய்யணும், ரொம்ப எளிமையாக புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தினா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இலக்கணம் என்ன செய்யும், மறக்கவே மறக்காது. அப்போ இன்றைக்கு நம்ம படித்த இலக்கணம் என்ன செய்யாது, மறக்கவே மறக்காது. தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 9 வகை. அந்த 9 வகையும் நாம் உள்ளத்தில் நிறுத்தி வைத்தால் நாம் அன்றாடம் பயன்படுத்தினா அது மறையவே மறையாது. தொகாநிலை தொடர்களில் நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்ம மாணவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான பகுதியை நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்களை சேர்ந்து ஒரு பெயரை கொண்டு முடியுமானால் அதை கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இக்காலத்தில் பெருமளவில் நாம் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை அடுத்து செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலமாக இந்த கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகிறது. நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னா என்ன, இப்போ கேட்க வேண்டிய, சொல்லத்தக்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்களை சேர்ந்து பெயரை கொண்டு முடியுமானால் அதை வந்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது கூட்டுநிலை பெயரெச்சங்கள் வந்து இக்காலத்தில் தான் நாம் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறோம். சொல்லத்தக்க, அந்த மாதிரி வல்ல முதலான, கூடிய, விரைவில் போன்ற பெயரெச்சங்களோடு செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாட்டு வினையெச்சத்தையும் சேர்ப்பதன் மூலமாக கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. கேட்க வேண்டிய பாடல் அல்லது சொல்லத்தக்க செய்தி போன்ற எடுத்துக்காட்டுகளை நாம் மனசில் வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து நம்ம அந்த பாடப்பகுதியில் சில விஷயங்களை நம்ம வந்து பயிற்சிகளாக, இப்போ ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய சில தொடர்களை, சொற்றொடர்களை நாம் மனசில் வச்சுக்கிட்டு அது என்ன வகையான சொற்றொடர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பழக பழக பாலும் புளிக்கும், பழக பழக பாலும் புளிக்கும், இதில் இந்த பழக பழக இது எவ்வகையான சொற்றொடர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு. இது என்ன வகையான சொற்றொடர் அப்படின்னா இது அடுக்கு தொடர் சொற்றொடர். ஏன் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சொற்கள் திரும்ப திரும்ப ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அடுக்கி வருவதனால அதை அடுக்கு தொடர் சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி வடித்த கஞ்சி, வடித்த கஞ்சி அப்படின்றதுக்கு
அதை நாம் என்ன மாதிரி சொல்கிறோம்? வடித்த அப்படின்றது பெயரெச்சம். அது கஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வடித்த அப்படின்ற ஒரு வினையோடு சேர்ந்து வருவதனால அதை பெயரெச்சம் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரியான வந்தான் அண்ணன் அது எவ்வகையான பெயரெச்சம் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ளணும். ஒரு பத்திரிகை எடுக்கணும், அந்த பத்திரிகையில் என்னென்ன வகையான பெயரெச்சங்கள் இருக்குது, இப்போ வேற்றுமை எப்படி இருக்குது, அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நாம் வந்து பார்க்கணும். பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப எளிமையாக இந்த தொகாநிலை தொடர்கள் 9 வகையான தொகாநிலை தொடர்களை நம்மளால் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு நாம் புரிந்து கொண்டாலே போதுமானது. மாணவ பருவத்தில் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு தொடரை கொடுத்து இது எவ்வகையான தொகாநிலை தொடர் அப்படின்னு சொன்னால் நமக்கு அடையாளப்படுத்த தெரியும். இப்போ பழக பழக பாலும் புளிக்கும், அது எவ்வகையானது? அது அடுக்கு தொடர் அப்படின்றத நாம் இப்போ கடி நகர் அப்படின்னா அது எவ்வகையான தொடர்? அது உரிச்சொற்றொடர் அப்படின்றத நாம் மனசில் வச்சுக்கிட்டாலே போதுமானது. இப்போ நாம் வந்து இலக்கணத்தில் இனிக்கும் இலக்கணத்தில் தொகாநிலை தொடர்களை பற்றி பார்த்தோம். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அப்போ நாம் அடுத்த இலக்கண பகுதியில் மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி. இப்பாடத்திற்கான கேள்விகள்: தொடர் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? நண்பா எழுது. இத்தொடரில் விழிப்பெயர் யாது? கூற்றுநிலை பெயரெச்சங்கள் உதாரணம் தருக. கேள்விக்கான விடைகளை கீழ்கண்ட விவரங்களுடன் நமது கல்வி தொலைக்காட்சியின் வாட்ஸ்அப் எண்ணான 9361894807 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். Hello children, welcome to English class. How are you all? Fine, very good. Today we start the class with a rhyme. Shall we sing? It's a very common rhyme. You may know this already children. It's a teapot rhyme. I'll read the lines. You please listen carefully. Okay? I'm a little teapot, short and stout. This is my handle, this is my spout. When the water is boiling, hear me shout. Lift me up and pour me out. I'll repeat the lines, you please listen. I'm a little teapot, short and stout. This is my handle and this is my spout. When the water is boiling, hear me shout. Lift me up and pour me out. Okay children, shall we sing the rhyme? Are you ready? Okay. I'm a little teapot, short and stout. This is my handle, this is my spout. When the water is boiling, hear me shout. Lift me up and pour me out. Are you happy? Shall we sing with the action? Okay, all of you, please stand up. We'll do the action. Okay? I'm a little teapot, short and stout. This is my handle, this is my spout. When the water is boiling, hear my shout. Lift me up and pour me out. Okay children, you enjoy the rhyme? Very good. Please be seated. Now we are going to learn a poem. The name of the poem is The Painter. Okay. The painter, the poet is a physically challenged person. Okay. This poem is about a painter who paints with her legs. That means the girl does not have hands. She might be physically challenged person. Okay children. Even though she does not have hands, she can able to paint with her legs. Children, have you ever seen people like this?
People doesn't have their hands but do all the things with their legs. Washing, cleaning, combing, writing, everything they are doing with the legs. Okay, children? Can you see the picture? Here, there's a girl. She is writing with her legs. Okay, she doesn't have a hands, but she's writing with her legs. Okay, now we'll see the poem. Before that, we are going to learn some new words. Okay, children? The first one, mud. Mud. Mud means soil. You can see outside, is it no? Mud means soil. Next one, valley. Valley. Valley means a land between hills or mountains. A land between hills or mountains. In hill stations like Ooty, Kodaikanal, Erkard, you can see a number of small hills. Okay, between two hills there is some place that is called valley. Valley means land between hills or mountain. Okay, next one, hill. Raised area, not as high as a mountain. Okay, it's a height place but not as much as height of mountain. Next one, canvas. Canvas means it's a piece of cloth which is used for painting. Canvas is a cloth used for painting. Next one, bend. Shape into curve or angle. Can you see the picture, children? When we do exercise, we used to bend our hips. Is it no? That's a bend. Shape into curve or angle. Next one, colorless. Without color. It's nothing but white color. Usually, if a thing is in white color, we used to tell us colorless. Next one, strokes. A mark made by drawing. To draw, we use different type of brushes. Is it no? The mark made by the brushes is called strokes. Okay? A mark made by drawing. Aim. Point to a target. Aim means point to a target. Next one, chokes. Chokes means stop. Stop. Next one, dip. Dip means put into a liquid. Usually we dip the biscuit into coffee or tea. We dip potatoes in jars. Is it no, children? So that's called dip. Put into a liquid. Next one, panther. It's a wild animal. It's a fastest runner. Okay, panther, wild animal. Next one, rush. Rush means hurry, in hurry. Okay, children, you have learned a new words and meanings. Okay, now we move on to the poem. Okay, take your English book, turn to page number 93. I'll read the poem. You please listen carefully. Okay, the painter. Sitting on the cold mud floor, she paints the valley and hill, giving life to the canvas shore, sees the brush bend to her will. Her canvas used to be colorless until she learned that a brush's strokes are not always aimless. The flow of paint never chokes. She dips her brush
to draw the big black panther. Her legs never in rush. She moves them like a dancer. Children, did you listen the poem? I'll read once again. You please point your finger on the word. Okay, ready? The painter. Sitting on the cold mud floor, she paints the valley and the hill, giving life to the canvas shore, says the brush bent to her will. Her canvas used to be colorless until she learned that her brush's strokes are not always aimless. The flow of paint never chokes. She dips her brush to draw the big black panther. Her legs never in a rush. She moves them like a dancer. Okay, children, did you listen? Now, I'll explain the poem. The painter. I have already told this poem is about a painter. Okay, sitting on the cold mud floor. Okay, where is the painter sitting? She is sitting on the cold mud floor. Okay, she paints the valley and the hill. What did she paints the valley and the hill? Children, did you like painting? Did you like painting in a notebook using the brush or color pencils? What did you like to do? What did you like to paint? Yeah, she paints the valley and the hill. Okay, what is valley? I have told already. Valley means a land between two hills. Okay, giving life to the canvas shore, she's the brush bent to her will. Okay, she is drawing in a canvas. What is canvas? It's a cloth used to draw. Okay, the painter, the girl is drawing on a canvas. Okay, she gave life to the canvas. Actually, the canvas is colorless. Okay, that is in white color. Okay, when she paints something on the canvas became colorful. Okay, that's why they told giving life to the canvas. Sees the brush bent to her will. She used to paint with a brush. Is it no? Her brush is bent to her will. Actually, she is painting with her legs. Okay, her brush bent to her will. However, she want to paint, her brush bent as per her will. Okay, children, her canvas used to be colorless until she learned that her brush strokes. I have already told the canvas is in white color. That means colorless. When she started painting on the canvas board, it became colorful. She paints some strokes using the brush. Are not always aimless, the flow of paint never chokes. Okay, are not always aimless. That means she's not just drawing the picture. She viewed something. She aimed a thing and start painting. Here the point is the girl is trying to paint valley and hills. The flow of paint never chokes. What is meant by chokes? Stop. Okay, the flow of paint never stop. Okay, children, she dips her brush to draw the big black panther. Okay, what is meant by dip? Put into the liquid. Okay, I have already told we dip the biscuit into a coffee, a potato chips into a sauce. Just like that, she dipped a brush into the paint and draw a black
panther. Panther is a wild animal. Okay, it's a fastest runner. Okay, her legs never in rush. She used to draw through her legs. Okay, her legs never in a rush. She is very patiently drawing the picture. She moves them like a dancer. How we dance, children? Very gracefully, very slowly we move our legs. No, just like that she paints through her leg like a dancer. Okay, children, did you know all the words? Okay, shall I ask you some question from the poem? Fine. What does she paints? She paints the valley and hill. What does she paints? She paints the valley and hill. Does the brush bend to her wish? Does the brush bend to her wish? Yes, the brush bent to her wish. The brush bent to her wish. How does she move the brush? How does she move the brush? She moved the brush like a dancer. She moved the brush like a dancer. What does she draw? She draws a big panther. She draws a big black panther. What is meant by chokes? Chokes means stop. Chokes means stop. Okay, children, can you see the picture on the screen? Can you name the picture? First one is hill. The second one is brush. The third one is shore. The fourth one is panther. Okay, below the picture there are some words: dancer, floor, will, rush. Okay, now what you have to do means match with the rhyming words. Okay, the first one is hill. What is the rhyming word for hill? It's a will. Okay, hill, will. The next one is brush. What is the rhyming word for brush? Rush. Very good. Brush, rush. The next one is shore. Seashore. Is it no? What is the rhyming word for shore? Floor. Shore, floor. The next one, panther. The rhyming word for panther is dancer. Okay, I'm repeating the words: hill, will, brush, rush, shore, floor, panther, dancer. Okay, children, we'll see some more rhyming words. Okay, can you see the screen? Can you read the words? Cold. The first one is cold. The rhyming word for cold is hold. The next one, floor. The rhyming word for floor is shore. Hill, will, bend, wind, brush, rush, stokes, chokes. I'm reading once more. Cold, hold, floor, shore, hill, will, bend, wind, brush, rush, stokes, chokes. Okay, children, you can write some more rhyming words in your notebook. Okay, now we'll move on to the poem. We'll try to read the poem once more. Okay, children, take your English book, turn to the page. The painter. Can you read the words? The painter. Sitting on the cold mud floor, she paints the valley and the hill.
Children, can you read along with me? Sitting on the cold mud floor, she paints the valley and hill. The next two lines, I am reading the lines. You please listen carefully. Giving life to the canvas shore, says the brush bent to her will. Children, now you read along with me. Okay? Giving life to the canvas shore, says the brush bent to her will. The next two lines, please listen. Her canvas used to be colorless until she learned that her brushes strokes. Her canvas used to be colorless until she learned that her brushes strokes. Children, can you read along with me? Her canvas used to be colorless until she learned that her brushes stroke. Next line, listen. Are not always aimless, the flow of paint never chokes. Are not always aimless, the flow of paint never chokes. Please read along with me. Are not always aimless, the flow of paint never chokes. Next, please listen. She dips her brush to draw the big black panther. She dips her brush to draw the big black panther. Now, you please read along with me. She dips her brush to draw the big black panther. Very good. Next, her legs never in a rush. She moves them like a dancer. Her legs never in a rush. She moves them like a dancer. Now you read along with me. Her legs never in a rush. She moves them like a dancer. Children, I hope you understand the poem. To read the poem, okay? Okay, children, now from the textbook, you read the poem, okay? Again and again, you have to read the poem, then only you get fluency in all the words, okay? And memorize the poem, okay, children? Now, we'll move on to next, a fantastic rhyme, okay? Have you heard about the rhyme, chuk chuk? Shall we start? Children, can you see the screen? There is a rhyme. I'll read out the rhyme. You please listen. Okay, then we'll sing the rhyme. Chuk, 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 chuk. Good morning, Mrs. Hen. How many chicken do you have? Madam, I got 10. 4 of them are yellow. 4 of them are brown. 2 of them are speckled red, the nicest in the town. Okay, line by line, I'll read the poem. You please repeat after me. Chuk, 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 chuk. Good morning, Mrs. Hen. How many chicken do you have? Madam, I got 10. 4 of them are yellow. 4 of them are brown. 2 of them are speckled red, the nicest in that town. Okay, children, I'll sing the rhyme. You please listen. Chuk, 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 chuk. Good morning, Mrs. Hen. How many chicken do you have? Madam, I got 10. 4 of them are yellow. 4 of them are brown. 2 of them are speckled red, the nicest in the town. Did you like the poem? Shall I sing once more? Chuk, chuk,
Chuk, chuk, chuk, good morning, Mrs. Hen. How many chicken do you have? Madam, I've got 10. 4 of them are yellow, 4 of them are brown, 2 of them are speckled red, the nicest in the town. Okay, children, can you sing with me? All of you, please stand up. We'll sing with the action. Okay, ready? Chuk, 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 good morning, Mrs. Hen. How many chicken do you have? Madam, I got 10. 4 of them are yellow, 4 of them are brown, 2 of them are speckled red, the nicest in the town. Can we sing once more? Chuk, 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 good morning, Mrs. Hen. How many chicken do you have? Madam, I got 10. 4 of them are yellow, 4 of them are brown, 2 of them are speckled red, the nicest in the town. Okay, children, I hope you enjoy the rhyme. Okay, in today's class we learned 2 rhymes. One is a teapot rhyme, the next one is chuk chuk rhyme. I think these both rhymes you have learned already. And next one we learned the poem The Painter. Okay, the painter, the poet is a physically challenged person. She does not have his hands, but she used to draw through her legs. Okay, she draw hills and mountains and black big panther, and she used white canvas to draw. Okay, children, do you also take a paper and draw as you like, okay, and show it to your teacher. Okay, children, we'll finish this class. We will meet in the next class. Until then, wash your hands, wear your mask, and stay in social distance. Take care, children. Thank you. I'm a little teapot, short and stout. This is my handle and this is my spout. When the water's boiling, hear me shout. Just lift me up and pour me out. I'm a little teapot, short and stout. This is my handle and this is my spout. When the water is boiling, hear me shout. Just lift me up and pour me out. I'm a little teapot, short and stout. This is my handle and this is my spout. When the water's boiling, hear me shout. Just lift me up and pour me out. இருபால் மாணவ மாணவிகளுக்கு எனது இனிய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். மேல்நிலை 1ஆம் ஆண்டு புள்ளியியல் பாடத்தில் அத்தியாயம் 9 பற்றி பார்க்க இருக்கின்றோம். இணைந்த மற்றும் இறுதிநிலை நிகழ்தகவு திண்மை சார்பு. முதலில் இணைந்த நிகழ்தகவு திண்மை சார்பின் வரையறையை பார்ப்போம். x, y என்பது ஒரு தனித்த இரு மாறி வாய்ப்பு மாறியாகும். p of x, y ஒரு இணைந்த நிகழ்தகவு திண்மை சார்பு எனில் கீழ்காணும் நிபந்தனைகளை நிறைவு செய்யும். சப்டிஷன் 1, p of x, y greater than or equal to 0 for all x, y. Subdivision number 2,
the summation x comma y of p of x comma y is equal to 1. எனவே இந்த இரண்டு கட்டுப்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு இரு மாறி வாய்ப்பு மாறி என்பது இணைந்த நிகழ்தகவு திண்மை சார்பாகும். அடுத்து வரையறை நிகழ்தகவு திண்மை சார்பு. இறுதிநிலை நிகழ்தகவு திண்மை சார்பு p of x, y என்பது கொடுக்கப்பட்ட ஒரு இணைந்த நிகழ்தகவு திண்மை சார்பு எனில் சம்மேஷன் y of p of x, y என்பது xஇன் இறுதிநிலை நிகழ்தகவு திண்மை சார்பு எனப்படும். இதேபோல் p of y equal to summation x of p of x, y என்பது yஇன் இறுதிநிலை நிகழ்தகவு திண்மை சார்பு எனப்படும். எனவே நிகழ்தகவு திண்மை சார்பு இரண்டு வகைகளில் காண்கின்றோம். ஒன்று xஇன் இறுதிநிலை நிகழ்தகவு திண்மை சார்பு, அடுத்து yஇன் இறுதிநிலை நிகழ்தகவு திண்மை சார்பு. அடுத்து நாம் பார்க்க இருப்பது இணைந்த மற்றும் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. இணைந்த நிகழ்தகவு திண்மை சார்பு வரையறைப்படியே இணைந்த நிகழ்தகவு அடர்த்தி சார்பும் வரையறுக்கப்படும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வரையறை இரு மாறி நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. x, y என்பது ஒரு தொடர் இருமாறி வாய்ப்பு மாறி ஆகும். f of x, y என்ற சார்பு இரு மாறி நிகழ்தகவு அடர்த்தி சார்பு எனில் கீழ்காணும் நிபந்தனை நிறைவு செய்யும். சப்டிஷன் நம்பர் 1, the f of x, y greater than or equal to 0 for all x, y. Subdivision number 2, the integral of minus infinity to plus infinity and again the integral of minus infinity to plus infinity f of x, y dx dy is equal to 1. இந்த இரண்டாவது கண்டிஷனில் பாருங்கள், இரண்டு தொகையிடல் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இது இரு மாறி நிகழ்தகவு அடர்த்தி சார்பாகும். எனவே the integral from minus infinity to plus infinity and again the integral of minus infinity to plus infinity f of x, y dx into dy equal to 1. இங்கு xஇன் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு g of x is equal to the integral of minus infinity to plus infinity f of x, y into dy. அடுத்து yஇன் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு h of y is equal to the integral from minus infinity to plus infinity f of x, y into dx. எனவே இந்த இரு மாறி நிகழ்தகவு அடர்த்தி சார்பில் இரண்டு வகையான நிகழ்தகவு அடர்த்தி சார்புகளை பார்த்தோம். அடுத்து இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு போடலாம். எடுத்துக்காட்டு 9.15 x, yஇன் இணைந்த நிகழ்தகவு அடர்த்தி சார்பு f of x, y is equal to set of all x square into y. இதனுடைய இடைவெளி 0 less than or equal to x less than or equal to 1 மற்றும் 0 less than or equal to y less than or equal to 2 அதன் கீழே 0 எனில் x, yஇன் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பை காண்க. இந்த கேள்வி நல்லா பாருங்கள். கொடுக்கப்பட்ட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இணைந்த நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கேட்டிருக்காங்க. இதனுடைய தீர்வு பார்க்குறோம். சப்டிஷன் நம்பர் 1, எக்ஸின் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. இதனுடைய சூத்திரம்
f of x is equal to the integral from minus infinity to plus infinity f of x comma y into dy is equal to integral from 1 to 2 x square y into dy. இதில் கீழ் எல்லை அதாவது லோயர் லிமிட் 1 இருக்குது, அப்பர் லிமிட் 2 இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எக்ஸின் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. அப்படி இருக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் இதை வந்து நாம் மாறிலியாக, அப்போது ஒய் என்ற மாறியை இன்டகிரல் பண்ணுறோம். த இன்டகிரல் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பை 2 லிமிட் லோயர் லிமிட் 1 இருக்குது, அப்பர் லிமிட் 2 இருக்குது, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 2 கொடுக்குறோம். அப்போ 2 ஸ்கொயர் 4, கீழே இருக்கக்கூடிய 2 பகுதியில் அப்படியே இருக்குது. அடுத்து மைனஸ் கொடுத்துட்டு லோயர் லிமிட் ஒய் ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம். 1 ஸ்கொயர் 1/2 இருக்குது. அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை சுருக்கிறோம். 4/2 மைனஸ் 1/2 கிடைப்பது 3/2 இன்ட்டு என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். ஆக சப்டிஷன் 1 பொறுத்தளவு எக்ஸின் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதே போல் சப்டிஷன் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒய்யின் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. நாம் எப்படி எக்ஸின் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு பார்க்கும் பொழுது எக்ஸ் என்ற கான்செப்டு மாறிலி அப்படியே இருக்குது. அப்போ ஒய்யை பார்க்கும் பொழுது ஒய் அப்படியே வச்சுக்க போகிறோம். அதாவது இதனுடைய சூத்திரம் எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு த இன்டகிரல் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு the integral from 0 to 1 x square dy into dx. இங்கே லிமிட் என்ன இருக்குது அப்படின்னா 0 to 1 இருக்குது. ஒய்யை தனியாக வச்சுக்கிட்டோம். எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரல் பண்ணுறோம். த இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் பை 3 த ஃபார்மேஷன் ஆஃப் த இன்டகிரல் எக்ஸ் பவர் n into dx. த எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 அந்த ஃபார்மில் தான் கொடுத்துருக்கோம். the x cube by 3 லிமிட் லோயர் லிமிட் 0 இருக்குது, அப்பர் லிமிட் 1 இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 1 கொடுக்குறோம். கிடைப்பது 1/3 கிடைக்கும். அடுத்து மைனஸ் கொடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் 0 கொடுக்குறோம். கிடைப்பது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுது. அப்போ மீதி இருப்பது y/3. எனவே ஒய்யின் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு y/3. இதை நம்ம ரிசல்ட்டாக கொடுக்கலாம். அதாவது முடிவு என்ன கேட்டிருந்தாங்க? எக்ஸின் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, ஒய்யின் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? எக்ஸின் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 3/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதனுடைய இடைவெளி 0 ≤ x ≤ 1. அதன் கீழே 0 வேறு இடங்களில். அடுத்து என்ன பார்க்குறோம்? என்ன பார்த்தோம்? ஒய்யின் இறுதிநிலை நிகழ்தகவு அடர்த்தி சார்பு எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் y/3. இந்த சார்பின் இடைவெளி 1 ≤ y ≤ 2, 0 வேறு இடங்களில். அடுத்து நாம் பார்க்க இருப்பது எதிர்பார்ப்பு, அதாவது எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது தனித்த சமவாய்ப்பு மாறியின் எதிர்பார்ப்பு, அடுத்தது தொடர் சமவாய்ப்பு மாறியின் எதிர்பார்ப்பு. இந்த 2 வகையில் பார்க்க போகிறோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது தனித்த சமவாய்ப்பு மாறியின் கணித எதிர்பார்ப்பு. அதாவது கேபிட்டல் எக்ஸ் என்ற தனித்த சமவாய்ப்பு மாறியின் கணித எதிர்பார்ப்பு என்பது த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஃப்ரம் I = 1 to n. எக்ஸை
into pi. இங்கு the summation pi is equal to 1. என்ன ரீசன்? இது ஒரு நிகழ்தகவு திண்மை சார்பு. நிகழ்தகவுகளின் கூடுதல் மதிப்பு 1. எனவே summation pi is equal to 1. அடுத்து நாம் பார்க்க இருப்பது தொடர் சமவாய்ப்பு மாறியின் கணித எதிர்பார்ப்பு. அதாவது கேபிட்டல் எக்ஸ் என்ற தொடர் சமவாய்ப்பு மாறியின் கணித எதிர்பார்ப்பு என்பது the expectation of x is equal to the integral from minus infinity to plus infinity x into f of x into dx. இங்கு f of x என்பது ஒரு நிகழ்தகவு அடர்த்தி சார்பாகும். இதே பாருங்க, தனித்த சமவாய்ப்பு மாறியில் சம்மேஷன் யூஸ் பண்ணுறோம், தொடர் சமவாய்ப்பு மாறியில் இன்டெக்ரல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்பது ஒரு வகையில் கூட்டு சராசரி ஆகும். அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். கணித எதிர்பார்ப்பினுடைய பண்புகள் பார்ப்போம். பண்பு 1, சி என்ற மாறிலியின் எதிர்பார்ப்பு ஒரு மாறிலி ஆகும். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு சி. சி என்பது ஒரு மாறிலி. பண்பு 2, த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Cx is equal to C into E of x. இங்கு C என்பது ஒரு மாறிலி. பண்பு 3, E of Ax plus B is equal to A into E of x plus B. இங்கு A, B ஆகியன மாறிலிகள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்பது என்ன அப்படின்னா விலக்க வர்க்க சராசரி ஆகும். அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எடுத்துக்காட்டு, கேபிட்டல் எக்ஸ் என்ற தனித்த வாய்ப்பு மாறி கீழ்கண்ட நிகழ்தகவு பரவலை கொண்டிருக்கிறது எனில் சராசரி மாறுபாடு காண்க. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தொடர் சமவாய்ப்பு மாறி பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தனித்த சமவாய்ப்பு மாறி பார்க்குறோம். இதில் அட்டவணை கொடுத்துருக்காங்க. எக்ஸினுடைய மதிப்புகள் -3, 6, 9. இங்கே எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா தனித்த சமவாய்ப்பு மாறி அட்டவணையின் முதல் நிரையில் இருக்கக்கூடிய மதிப்புகள். அட்டவணையின் இரண்டாவது நிரையில் இருக்கக்கூடிய மதிப்புகள் நிகழ்தகவின் மதிப்புகள். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3க்குரிய நிகழ்தகவு 1/6, 6க்குரிய நிகழ்தகவு 1/2, 9க்குரிய நிகழ்தகவு 1/3. இப்படி இருக்கும் பொழுது தான் சராசரி கண்டுபிடிக்கிறோம், மாறுபாடு கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய தீர்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சராசரி காணும் சூத்திரம் பார்ப்போம். சராசரி ஈக்குவல் டு த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம்மேஷன் xi pi is equal to x1 into p1 plus x2 into p2 plus x3 into p3. மதிப்புகளை பிரதியிடுறோம். x1ஓட மதிப்பு -3, p1இன் மதிப்பு 1/6 ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம். x2ஓட மதிப்பு 6, p2னுடைய மதிப்பு 1/2, அதாவது 6 × 1/2 ப்ளஸ் x3இன் மதிப்பு 9, அட்டவணையை பாருங்கள் அப்படியே தெரியும், இன்ட்டு p3னுடைய மதிப்பு 1/3. இவற்றை பெருக்கி கூட்ட கிடைப்பது 11/2. அதாவது சராசரி இ ஆஃப் எக்ஸனுடைய மதிப்பு 11/2. அடுத்து நாம் பார்க்க இருப்பது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்க்கணும். அந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம் அப்படின்னா த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்க்குறோம். த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சூத்திரம் என்ன அப்படின்னா த சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரை இன்ட்டு பிஐ. இதில் மதிப்புகளை அப்ளை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய எக்ஸ்பான்ஷன் விரிவு இஸ் ஈக்குவல் டு x1 ஸ்கொயர் இன்ட்டு p1 plus x2 square into p2 plus x3 square into p3. x1ஓட மதிப்பு
மைனஸ் 3. அதனால தான் கொடுத்துருக்கோம் -3 ஸ்கொயர் இன்ட்டு P1 மதிப்பு 1/6. அடுத்து ப்ளஸ் x2 மதிப்பு 6, இங்கே x2 ஸ்கொயர் இருக்குது, அதனால தான் 6 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் P2 மதிப்பு கொடுத்துருக்கோம் 1/2 ப்ளஸ் x3 மதிப்பு 9, x3 ஸ்கொயர் இருக்கிறதுனால 9 ஸ்கொயர் இன்ட்டு P3 மதிப்பு 1/3. ஃபஸ்ட் ப்ராக்கெட் பாருங்கள், இதை சுருக்க கிடைப்பது 3/2 ப்ளஸ் செகண்ட் ப்ராக்கெட் இதை சுருக்க கிடைப்பது 18. மூணாவது ப்ராக்கெட் பாருங்கள், இதை சுருக்க கிடைப்பது 27. 3/2 ப்ளஸ் 18 ப்ளஸ் 27 இவற்றை கூட்ட கிடைப்பது 93/2, அதாவது E ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இந்த E ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருடைய மதிப்பு தான் 93/2. இப்போ நாம் என்னென்ன பார்த்துருக்கோம்? E ஆஃப் எக்ஸ் பார்த்தோம், E ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தோம். அடுத்து என்ன வேணும் அப்படின்னா மாறுபாடு பார்க்குறோம். அந்த மாறுபாட்டின் சூத்திரம் தான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் த E ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு E ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு என்ன பார்த்துருக்கோம்? 93/2 மைனஸ் ஆஃப் E ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்ன பார்த்துருக்கோம்? 11/2 இஸ் ஈக்குவல் டு 93/2. 11 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், கிடைப்பது 121. 2 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் 4. இதை சுருக்க கிடைப்பது 186 மைனஸ் 121/4. அதாவது இந்த ஸ்டெப்பை பாருங்கள், 93/2 மைனஸ் 121/4 இரண்டு பின்னங்களின் கழித்தல், பகுதிகள் வெவ்வேறு, எனவே மீசிமா எடுப்போம். 2,4 என்ற எண்களின் மீசிமா 4. 4/2 2, அந்த 2 என்ன பண்ணியிருக்கோம்? 93ஆல் பெருக்கிறோம், கிடைப்பது 186. அடுத்து பாருங்கள், 4/4 இஸ் ஈக்குவல் டு 1, அது 121ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா கிடைப்பது 121. இவற்றை சுருக்க கிடைப்பது 65/4. தேர்ஃபோர் த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது மாறுபாடு, இஸ் ஈக்குவல் டு 65/4. அப்போ இந்த கணக்கை பொறுத்தளவு பாருங்கள், என்ன கேட்டிருந்தாங்க? சராசரி கேட்டாங்க, மாறுபாடு கேட்டாங்க. சராசரி இஸ் ஈக்குவல் டு 11/2, மாறுபாடு இஸ் ஈக்குவல் டு 65/4. இப்போ நாம் பார்த்தது ஒரு தனித்த சமவாய்ப்பு மாறியின் சராசரி பார்த்தோம், மாறுபாடு பார்த்தோம். அடுத்து எடுத்துக்காட்டு 9.21 பார்க்குறோம். இந்த கணக்கு பொறுத்தளவு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தொடர் சமவாய்ப்பு மாறிக்கான நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது சராசரி கேட்குறாங்க, மாறுபாடு கேட்குறாங்க. முன்ன பார்த்தது தனித்த சமவாய்ப்பு மாறி, இப்போ பார்க்க இருப்பது தொடர் சமவாய்ப்பு மாறி. அங்கே பார்த்தீங்கன்னா தனித்த சமவாய்ப்பு மாறியில் சம்மேஷன் அப்படின்ற குறியீடு பயன்படுத்தணும். இங்கே தொடர் சமவாய்ப்பு மாறியில் இன்டகரல் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த கணக்கு பார்க்கும் பொழுது கொடுக்கப்பட்ட சார்பு, அதாவது நிகழ்தகவு அடர்த்தி சார்பு f of x equal to set of all x/2 0 less than x less than 2, அதாவது x/2 என்ற சார்பின் இடைவெளி 0 less than x less than 2, அதன் கீழே 0 வேறு இடங்களில். அப்படி இருக்கும் பொழுது சராசரியும் மாறுபாடும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய தீர்வு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சராசரி பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய ஃபார்முலா பார்ப்போம். சராசரி E ஆஃப் எக்ஸினுடைய ஃபார்முலா E ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த இன்டகரல் ஃப்ரம் -∞ to +∞ x into f of x into dx. E ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த இன்டகரல் ஃப்ரம் 0 to 2. எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டோம். f ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, அதாவது x/2 இன்ட்டு dx இருக்குது. இதில் பாருங்க, எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கிறோம், கிடைப்பது எக்ஸ் ஸ்கொயர். 1/2 மாறிலியை வெளியெடுத்துக்கிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 1/2 த இன்டகரல் ஃப்ரம் 0 to 2 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 1/2 இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை
இன்டகரல் கொடுக்குறோம். இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது? எக்ஸ் பவர் என் ஃபார்மில் இருக்குது. த இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் என், அதாவது எக்ஸ் பவர் எண்ணின் தொகையீட்டு சூத்திரம் என்னது? எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். அந்த ஃபார்மில் தான் கொடுத்துருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 1/2. எக்ஸ் ஸ்கொயரை இன்டகரல் பண்ணுறோம், கிடைப்பது எக்ஸ் கியூப் பை 3. லோயர் லிமிட் 0 இருக்குது, அப்பர் லிமிட் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் எக்ஸ் ஈக்குவல் 2 கொடுக்குறோம். 2 பவர் 3 8 பை 3 இருக்குது. மைனஸ் கொடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் எக்ஸ் ஈக்குவல் 0 கொடுக்குறோம். கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுது. அப்போ அடுத்தது பாருங்கள், இஸ் ஈக்குவல் 1/2 இன்ட்டு 8/3 மைனஸ் 0. அதாவது 1/2ஐயும் 8/3ஐயும் பெருக்கிறோம், கிடைப்பது 4/3. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் பார்த்துருக்கோம். அந்த இ ஆஃப் எக்ஸனுடைய மதிப்பு தான் 4/3. அடுத்து பார்க்க இருப்பது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு. அந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் சார் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன இருக்குது? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்ப்போம். அப்போ அதனுடைய சூத்திரம் த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த இன்டகரல் from minus infinity to plus infinity x square into f of x dx. இங்கே f of xங்கிறது என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட நிகழ்தகவு அடர்த்தி சார்பு is equal to the integral from minus infinity to plus infinity x square இருக்குது. f of xங்கிறது என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட நிகழ்தகவு அடர்த்தி சார்பு x/2 இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், 1/2 மாறிலியாக ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துக்கிட்டோம். உள்ளே இருக்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கிறோம், கிடைப்பது எக்ஸ் கியூப் இருக்குது. அந்த எக்ஸ் கியூபை இன்டகரல் பண்ணுறோம், கிடைப்பது எக்ஸ் பவர் 4/4 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4/4 ஃப்ரம் 0 to 2. lower limit x equal to 0, upper limit x equal to. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்குறோம், 2/4 கிடைப்பது 16. அடுத்து மைனஸ் கொடுத்துட்டு லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்குறோம், கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுது. இஸ் ஈக்குவல் டு 1/8 இன்ட்டு 16 மைனஸ் 0, இவற்றை பெருக்க கிடைப்பது 2. ஆக இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து மாறுபாடு. மாறுபாடு அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இதனுடைய சூத்திரம் த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு மாறி சமவாய்ப்பு மாறியாக இருக்குது, அதாவது தனித்த சமவாய்ப்பு மாறியாக இருக்கலாம், தொடர் சமவாய்ப்பு மாறியாக இருக்கலாம். இந்த 2 சமவாய்ப்பு மாறிகளுக்குமே ஒரே ஃபார்முலா, அதாவது மாறுபாடு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இங்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பை பிரதியிட்டிருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? 2. அடுத்து இ ஆஃப் எக்ஸனுடைய மதிப்பு என்ன பார்த்தோம்? 4/3. இதை ஸ்கொயர் பண்ணுறோம். அவ 2 மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணுறோம், கிடைப்பது 16. 3 ஸ்கொயர் பண்ணுறோம், கிடைப்பது 9. அடுத்து 2 மைனஸ் 16/9 இருக்குது. இதை சுருக்க கிடைப்பது 2/9. ஆக இந்த கேள்வியை பொறுத்தளவு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? சராசரி. சராசரி எவ்வளோ பார்த்தோம்? இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4/3 பார்த்தோம். மாறுபாடு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்துருக்கோம்? 2/9. அப்போது இந்த கண்டென்ட்டை பொறுத்தளவு பார்க்கும் பொழுது ஒரு தனித்த சமவாய்ப்பு மாறியின் இ ஆஃப் எக்ஸ் பார்த்தோம், தொடர் சமவாய்ப்பு மாறியின் இ ஆஃப் எக்ஸ் பார்த்துருக்கோம். அதேபோல் தனித்த
தொடர் சமவாய்ப்பு மாறியின் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தோம், தனித்த சமவாய்ப்பு மாறியின் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது 9.6.3 சார்பிலா வாய்ப்பு மாறிகள். சார்பிலா வாய்ப்பு மாறிகள். கேபிட்டல் எக்ஸ் கமா ஒய் என்ற வாய்ப்பு மாறிகளின் இணைந்த நிகழ்தகவு பரவலை கேபிட்டல் எக்ஸ் மற்றும் ஒய் வாய்ப்பு மாறிகளின் இறுதிநிலை நிகழ்தகவும் பரவல்களின் பெருக்குத் தொகையாக எழுத முடியுமானால் இரு வாய்ப்பு மாறிகளும் சார்பிலா வாய்ப்பு மாறிகளாகும். அதாவது f of x, y is equal to h of x into, அதாவது f of x, y is equal to g of x into h of y. இங்கு g of x என்பது x இன் இறுதிநிலை நிகழ்தகவும் பரவல் h of y என்பது y இன் இறுதிநிலை நிகழ்தகவு பரவல் ஆகும். Hi chutties, how are you? I hope you are all good. Children, today shall we start with different sounds? Do you know what is sound? How does the cow sound? How does the cat sounds? Mews. Meow. Meow. How does the dog sounds? Oh. Yes, we all know different animals make different sounds. Like that, in English, we have many sounds. Today, we are going to learn 2 sounds. Okay, children? Now, how can you say this sounds? Ow. Children, how can you say this sounds? Ow. Yes. Now look at these words. Ow. Ows. Ow. Ows. Ow. Mouse. Ow. Cloud. Ow. Loud. Ow. Cow. Ow. Owl. Children, see here. These 2 sounds, ow and ow, are used in these words. Look at this, children. How can you pronounce these words? Ouse, mouse, cloud, cow, owl. Children, can you repeat it after me? Ouse, house. Very good. Ouse, mouse. Cloud. Loud. Cow. Owl. Now, shall we listen to the sound and repeat? Ouse. What is this, children? This is an ouse. Okay. Now, look at the sound ow. Ouse. Mouse. What is this? Mouse na? Ellie. What is this? Begum. Cloud. Cloud. Now, look at this picture, children. What is this? Yes, cow. Cow means bus. Cow. Owl. Owl in crown. இது என்ன? Cow.
What is this? Owl. What is this? Crown. So, cow, cow. Owl, owl. Owl, in. Okay, children. Shall we read these words? Now look at these words. What are the sounds used here? Yes, you are right. We used two sounds, ow and ow. Yes. Can you read these words? Okay. Now look at the first word. Yes. In ow. Now. Ow in town. Ow in gown. Ow in down. Ow in brown. Ow in clown. Ow ill foul. Ow ill howl. Ow ill growl. Ow it crowd. Now can you read these words? Yes. What is this, children? Yes, good. It's now. Ow in town. What is this, children? Gown. What is this? Down. What is this? Brown. Clown. Good. Foul. Yes, you are right. Gowl. Howl. Growl. Crowd. Okay, children. Now look at these words. Shall we try to read this? Yes. The first sound is ow, it. Out. Ow, id. Loud. Ow, id. Cloud. Ow, ind. Round. Ow, int. Found. Ow, ind. Found. Yes. What is this? Ow, in. Sound. Out. Mouth. In. Out. Mouth. Out. South. Out. Int. Mount. Out. Int. Count. Now read this word, children. Out. Loud. Cloud. Round. Found. Sound. Mouth. South. Mount. Count. Okay, children. Shall we read these words once again? Can you repeat it after me? Ikuda solringla? Okay. Now. Town. Gown. Down. Brown. Clown. Foul. Howl. Growl. Crowd. Out. Loud. Cloud. Round. Foul. Sound. Mouth. Sound. Mount. Count. Very good. Children, now shall we match the words with their pictures? Yes. Ha, ows, ows. Ha, ows, ows. K, ow, cow. Ow, ill, owl. Ows, mouse. K, ow, id, cloud. Kr, ow, in, crown. House, cow, owl, mouse, cloud, crown. House na என்ன? வீடு. கவுனா பசு. owl ஆந்தை. mouse எலி. cloud மேகம். crown கிரீடம். So, இப்போ நம்ம எப்படி match பண்ணலாம்? Where is the house? Yes, you need to match this word house with the picture. Next, where is the cow? Yes, here. This is cow is here. You need to match cow with its picture. Next, where is the owl? Yes, you are right, children. Yes, it's owl. Okay. Next, where is the mouse? Yes, mouse is here. So you need to match mouse
with its picture. Okay, next, cloud. Yes, the cloud is given here. Okay, you need to match cloud. Next, where is the crown? Yes, here. Okay, children. Now, shall we check the answers? Have you matched like this? Yes. Have you matched house, cow, owl, mouse, cloud, crown? Okay, children. Good. Okay. Now, next, shall we try to read this? Now listen. If, fin, if, it, k, t, k, tr, p, ilf, t, t, tr, t, ilf, ip, t. Okay, these are all the new sounds today we are learning. Yes, tr. Can you repeat it? Tr, t, ilf, t. Okay, now look at these sounds in a word. Listen. Tr, e. Yes, good. Tree. Tr, e. Tree. E, in. Twin. U, ilf. Ulf. K, if. Kept. At. Fact. Can you say these words together? Tree, twin, wolf, kept, fact. Okay, children. Now, shall we learn the new sounds? Ow and ow. Ha, ow, ind, hound. R, ow, ind, round. Ow, ind, pound. Gr, ow, ind, ground. Spr, ow, it, sprout. Ish, ow, it, shout. D, ow, in, down. It, ow, in, town. Gr, ow, ill, growl. Fr, ow, in, frown. Ha, ow, ill, howl. Cr, ow, in, crown. Hound, round, pound, ground, sprout, shout, down, town, growl, frown, howl, crown. Yes, you are all familiarized with this two sounds, ow and ow. Children, now I will give you the word cards to you. Now you have to stand and read those two words. Yes. Okay, the first one, who is having these cards? Please stand up and say the sounds. Yes. Ow, hound. D, ow, in, down. Yes, good. Now, the second card, who is having the second card? Yes, please stand up and read those two sounds. Yes, ow, ow. Yes. Can you read the word? Yes. Ir, ow, ind, round. It, ow, in, town. Now who is having this card? Pound and growl. Get up and say pound, growl. Yes. P, ow, ind, pound. Gr, ow, ill, growl. Good. Now who is having this card? Ground and frown. Stand up and read. Yes, good. Gr, ow, int, ground. Fr, ow, in, frown. Spr, ow, it, sprout. Ha, ow, ill, owl. Sh, ow, it, shout. Cr, ow, in, crown. Okay, children. So what is this? Ground, frown, sprout, howl, shout, crown. Very good, children. I think you are all familiarized with the sound ow and ow. Let's try to circle the odd pair in the given pairs. Okay, listen.
What is the first word? Shall we try to read? நம்ம படிக்கலாமா? Okay. Out it, out, out it, shout, go in, gown, out in, town, out ill, growl, out ill, howl, out it, sound, ill, boil. Out, shout. Sounds same? Yes, it sounds same. Out, shout. Look at this pair. Gown, town. Whether it sounds same? Yes, of course. Gown and town. What is this? Growl and howl. Whether it sounds same? Yes. Ow-ill, growl. Ow-ill, howl. South. Boil. Whether it's same sound? No. Both the words contains the same sound? No. Yes, you are right. Here it sounds ow. Here it sounds oi. So this is the odd one. Okay, children. Now look at the second one. Now how? Ow. Now how? Whether it sounds same? Yes, correct. Next, brown. Ow in, brown. And next one, ow in, crown. Yes, here also it sounds the same. Okay. Next, look at this one. Ow in, clown. Next one, it, oi, toy. Okay. The first word, the sound used is ow. In the second word, we use oi. So, this is the odd pair. So, check the last one. If ow in found, ow in the sound. Okay, both are sounds the same. So, now we need to circle clown and toy. Okay. Third one, mount, count. Ow, int, mount, count. Whether it sounds the same? Yes, children, it sounds the same. Ow, ow. Now, look at the second pair. Sound, mouth. Ow, it, sound, ow, it, mouth. Sound, mouth. Yes, here also it sounds the same. Now, look at the third one. Cloud, proud. Yes, ow, cloud. Ow, it, proud. Yes, both the words use the same sound. Ow. Now look at the last one. Ow, in, the sound. And oo, in, boom. So, in the first word, we use the sound ow. And in the last word, we use the sound oo. So, this is the odd one. Now, you all guessed correctly. Shall we check the answer, children? Yes. Okay. Say it after me. Okay. Out, shout. Gown, town. Growl, howl. Sow, boil. Yes, which is the odd one here? Sow, boil. Okay. In the second one, now, how. Brown, crown. Clown, toy. Yes, this is the odd one. So, we circled. Next, found, sound. Okay, among these four, only the clown and toys are the odd pair. Next, mount, count. Sow, mouth. Clown, proud. Sound, moon. So, the last one sounds different. So, we circle the words sound and boom. Very good, children. Now, shall we read aloud? Yeah. Who is having the crown? Let me know who is having the crown. Yes, king has a crown. The king has a crown. Freedom யார் வச்சிருப்பாங்க? நம்ம ராஜா அரசர் வச்சிருப்பாரு. Now the clown. யார் தெரியுதா இந்த clown? Okay, நம்ம என்ன சொல்லுவோம்? ஜோக்கர்னு சொல்லுவோம் இல்லையா? Okay, the clown is in the crowd. The clown is in the
crowd. Crowd. Okay, now read this, children. I found the beans sprouts. Sprout. Okay, children. Okay, what is this? Yes, this is gown. I got this gown in the town. Gown. Gown. In town. I got this gown in the town. I got this gown in the town. Yes. Next, the mouse is in the house. Look at this picture. Here, mouse is in the house. Okay, the mouse is in the house. House. The mouse is in the house. Okay. Now look at this picture, children. The clown fell on the ground. The clown fell on the ground. Clown. Clown. Ground. Okay. Shall we move on to the think zone? Yes. It's very interesting and it's easy also. Now children, we need to find what comes next. You need to tick the correct one. Okay. Now, what is this? Tap. Tap. And if the words ends with E, we need to read the second letter as it is. So, tape. Pin. And the last letter ends with E. So, we need to read the second letter I. So, pine. Okay, tap, tape. Tap, tape. Just we added E at the end. Okay. Now, here pin, we added E at the end. So, pine. Okay. Here, what is this? It. Not. So, we need to add E at the end. So, not. Here, after adding E, you should pronounce it as O. So, it. Note. Not note. Come. Okay, now you have to find the correct one, children. What will come? Cute. Now listen, cub. What we need to add at the end? E. Absolutely correct. Yes, you need to add E at the end. So, cube. Okay, children. Next, shall we find out the next one? Okay. Now look at this. You all know the alphabets. ABCD நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா இங்க நமக்கு ஒரு twist வச்சிருக்காங்க. Okay, you need to find which one will come next to this box. Okay, now look at the first box. What was given? A. But they left B, C, D. They have left 3 letters. After that, they have written E. And after that, F, G, H were left. And which was given? I. Okay, so A, they left 3 letters. Then they have written E. And they left 3 letters. And they have written I. In the same way, look at the second box. What was the letter given? C, G, K. Okay, what will come after C in alphabets? Yes, you are right. D, E, F. They left 3 letters. So next G. After G, they left 3 letters. H, I, J. At the end we have K. Okay, in the same way, here after N, O, P were not given. Okay, now after Q, they have left 3 letters or ST.
So what was given at the end? U. So we need, among these two, we need to find which one will come at the end. D. After D, we need to find letters which are left. E, F, G. 3 letters left, and they have written H, and I, J, K were left, and L was given. So this is the right answer. So what is the right answer? Q, and here DHL. Yes, you are right, children. Now move on to the story. This is very interesting story, and we need to read the story. A mouse in a house. There is a mouse in a house. The house is in the town. A cow comes to the house. It makes a sound loud. Moo, moo. The mouse runs out of the house. The mouse finds a new house in a new town. It is happy in the new house. One day, there is a loud sound. Moo, moo. Oh no, it is the same cow. Now the mouse wears earmuffs. They both live in the same house. Okay, children, shall I explain the story to you? Yes. ஒரு எலி ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தது. அந்த எலி என்ன பண்ணுச்சு? There is a mouse in a house. அந்த house எங்க இருந்தது? ஒரு நகரத்துல இருந்தது. ஓகே, அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு பசு வருது. A cow comes to the house. எப்படி சவுண்டு பண்ணோம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லவுடா ஒரே சத்தம் போடும். என்ன பண்ணுச்சு இந்த எலி? அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி ஒரு புது வீட்டுல புது நகரத்துக்குள்ள நுழைஞ்சிச்சு. அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அங்கேயும் என்ன பண்ணுது? இந்த பசு வந்து மூ மூ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குது. ஓ என்ன? ஓ நோ, இட்ஸ் த சேம் கவ். திருப்பி அந்த மாடு இங்கேயும் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லுது. உடனே என்ன பண்ணுது இந்த எலி? the mouse wears earmuffs. என்ன பண்ணிக்குது? அந்த சத்தம் கேட்காத மாதிரி அந்த மஃப் சேர்த்து காதுல மாட்டிக்குது. இப்ப என்ன பண்ணுது? ரெண்டு பேருமே ஒன்னா அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரியுது? நமக்கு மற்றவங்க தொந்தரவு கொடுத்தாலும் நம்ம அதை வந்து மகிழ்ச்சியா மாத்திக்கிறது நம்ம கிட்டதான் இருக்குது அப்படின்றத இந்த ஸ்டோரி அழகா புரிய வைக்குது இல்லையா? Okay, children, shall we answer these questions? The mouse lives in a house. அது வீட்ல வாழ்ந்துச்சா? Yes, you are right. Yes, you need to tick yes. The cow did not make a loud sound. அந்த பசு ரொம்ப சத்தம் போடலையா? இல்ல, அது ரொம்ப சத்தம் போடுச்சு. அப்ப தப்பு. அப்ப no. The mouse goes to a new town. அப்ப மவுஸ் என்ன பண்ணுச்சு? ஒரு நியூ டவுனுக்கு போயிடுச்சு. Yes. So you need to tick yes. Okay, children. Now let us think and do this. There is a mouse in a house. Very good. The house is in the எங்க இருந்தது அந்த வீடு? Town. Very good. A cow comes to the house. அங்க என்ன வந்தது? Cow. It makes a loud sound. Moo, moo. The mouse runs out of the house. எது அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுச்சு? Mouse. It runs to a new town. It finds a new house in the town. Okay. அப்போ நமக்கு தெரியும் இந்த fill in the blanksல என்ன fill பண்றோம்ன்றது. There is a mouse in a house. Very good. The house is in the town. A cow comes to the house. It makes a loud sound. Moo, moo. The mouse runs out of the house. It runs to a new town. It finds a new house in the town. Yes, children. Shall we move on to the next one? What is it? Yes, it is a mouse. Now, what is it? Yes, you are right. It is a cow. Yes, you need to write it is a cow. Now, shall we make a flower? Okay, children, look at the picture. Now, take a bud. Now, dip it in the ink. Which color you want, you dip it in that color. You paint the leaves green. And which color you want to paint, you can paint it in the flower.
So, this is my flower. Okay, children, thank you. Hello children, how are you all? I hope everyone is fine. I am here to present a video session for the subject English. I hope you will enjoy and learn the poem. Welcome to our session. To understand and appreciate poetry as a literary form, this is our aim to learn from this poem. The another one is to analyze the various elements of poetry such as tone, imagination, rhyming scheme, symbolism, etc. To learn about courage, in this poem, we learn about courage. To know about courageous people. In this poem, we are going to see and learn about the courageous people. To recognize and that courage is one of the core value and to bring out courageous attitude. These are the main motto of our poem. Okay. Look at the facet chart. The facet chart is given in our book. Just we are going to discuss the 5 pictures which are given in our book. There are 5 pictures. We are going to have the situations in our day-to-day life. The first one, here it is given as, that is happy moment. Happy moment is, in the picture, it is happiness of a girl. Happiness of a girl. How we are going to handle the happy moment in our day-to-day life. So, we shouldn't excite so much when we follow others. So, happy is a situation which can be handled in a correct time, in a correct place, in a correct level. So, the second picture which is given in our book is sorrow, that is sad feeling of an adolescent. In our book, the picture shows that a girl having some pain due to the adolescent period. That is, we face many situations, that is exactly the adolescent students, especially the girl children face many problems. We can say that is in home also they have personal situations, their personal feeling and physical health, everything. All these situations comes under the sorrowness. So, the sorrowness is a sad feeling of the students. And we can say in our class we are saying it is for students, but in outside we can say for people. Okay. Then we will go to the third picture. The third picture which is given in our book is painful situation. Painful is a situation faced by a boy. That is how he faces that when he finds some pain in his stomach or in a headache or whatever it may be, where he will go and how he will approach to solve his problem. He will go to teacher or HM to get help from others. If he is in house, he can tell to the parents. But as he comes to school, the teachers are mainly act as a parent's role. So, teachers have to be, not only teachers, our colleagues also have to help them. Okay. Next situation is victory. That is, victory is a successful situation of the students, sportsman or whatever it may be. In our school day life, we can say that is victory, success in a literary work, success in the studies, success in the sports, success in the events we can say. So, all these situations can be handled equally. We shouldn't get
what we say, we get too much of excitement or too much of sorrow or painful in our life. Okay, next one is the last picture which is given in our book is violence. Here in the picture it shows there is a fight between two persons, that is among friends. So how we will tackle this situation? This situation can be done by our friends or by the teacher or by the HMs. So these are the situations which we are facing daily. So for these things we need courage. We need courage. Okay. The poet often add an optimistic view of everyday life. Here the poet is given an optimistic view of everyday life, so that only these situations can be discussed here. Okay. Not only that, few courageous men we will see. Before entering into the poem, we will see few courageous men. Okay. The first one we will see Captain Vikram Batra. He was born in Palampur, that is in Himachal Pradesh. Who born in Palampur? Yeah, Captain Vikram Batra. He was the hero of Kargil War. He was the hero of Kargil War. Who was the hero of the Kargil War? Yeah, you are right. Captain Vikram Batra was the hero of the Kargil War. Okay. Next, he was remembered for his courage. Here, courage, that is braveness. So, is a military person. He was remembered for his courage. Okay. Once again, we will retain his points in our mind. That is, Captain Vikram Batra was born in Palampur, Himachal Pradesh. He was the hero of Kargil War. He was remembered for his courage. Courage is more than a braveness. Okay. Okay. Next we will see Bhagat Singh. Bhagat Singh. Do you hear about Bhagat Singh? Anyone? Yeah. He is a farmer and freedom fighter. Who? Bhagat Singh is a farmer and freedom fighter. Do you know what is meant by freedom? Freedom means, anybody knows? Yeah, that is, what is? Yeah, can you tell? Sudandhiram. Sudandhirathukkaga poradinavar. Freedom fighter. He was executed at the age of 23 by the British government due to his courageous activity. Who? Bhagat Singh. Bhagat Singh was executed at the age of 23 by the British government due to his courageous activity. Do you hear about British government? Anybody? Yeah. Before we got freedom, Britishers ruled our country. Britishers ruled our country. From Britishers only we got freedom. We got freedom and we became freedom persons. Okay. You all know when our country got freedom? I think we all know. That is, yeah, you know, everyone knows, August 15th. Okay. Then we will see the another courageous person, that is Yuvraj Singh. Anybody heard about Yuvraj Singh? Yeah, he is a cricket player. Yeah, you all interested. Most probably boys are interested in cricket, no? I know. All the boys are eager to play cricket, eager to watch cricket match, I think. You all enjoy cricket. So, Yuvraj Singh is a cricket player and played for India in 2011 World Cup winning team. That is very long back when I think Kapil Dev's period we got World Cup. After that, in 2011 only, we got, after a long break, we got World Cup. So, Yuvraj Singh is a main sportsman to get that cup, that is World Cup. He was
He is a cricket player and played for India in 2011 World Cup winning team. Okay. He was a cancer patient. When he was diagnosed affected by a cancer patient, he didn't bother about that. By his courage, he recovered fast with his deficiency, that is cancer patient, and again he came back to his sports. After recovery, he started playing again to his motherland. Do you know what is meant by motherland? Yeah, for our country. Yuvraj Singh again played for our country. That is, our country is India. He belongs to Indian, so he played for his motherland. Next we will see about Virat Kohli. He is also a cricket player. Nowadays, who is watching cricket can very well know about Virat Kohli. He is a great player who achieved in cricket at very young age because of his courageousness. Because of his courageousness only, he is able to achieve so much of victories, success in his life. Okay, not only these peoples, apart from these persons, there are also so many courageous people in our surroundings or out of our surroundings who dedicate their lives to their own country, own village, own place. So we also have courage. We have to develop courage with us. Okay. Then we will see about the poet. The poet is a person who has written the poem. So our the poet name is Edgar Albert Guest. He lived from 1881 to 1959. Who? Edgar Albert Guest lived period from 1881 to 1959. He was a British. He belonged to British but American poet and well known as people's poet. Who well known as people poet? That is Edgar Albert Guest was well known as people's poet. Why he is called as people's poet means his poems are written for the sake of simple living peoples, that is happenings of day-to-day life situation things. That's why he is called as people's poet. Okay, his time he was popular in the first half of the 20th century. His duration is first half of the 20th century. Now we are living in 21st century. We are living in 21st century. But his time was first half of the 20th century. Okay. His poem had an inspirational and optimistic view of everyday life. So he always writes about the simple living people, what is happening in day-to-day life. That's why he is called as people's poet, and he also had an inspirational and optimistic view. Okay. So once again we will recall about the poet of this poem. Poet of this poem is Edgar Albert Guest. Anybody knows his duration? Yes, you are right. He lived from 1881 to 1959. Okay, very good. Next is a British American poet. Yeah, you are also correct. Is well known as people's poet. Why he is called as people's poet? Anybody knows? Yeah, because of his thinkings are always related to the peoples in a middle class family and day-to-day life situation only he explains. That's why he is called as people's poet. His duration is first half of the 20th century. Okay, we all clear about the poet. Okay, children. Now we will discuss about the poem Courage. Today we are going to learn a poem
And the name of the poem is Courage. Name of the poem is Courage. What is mean by courage? What is mean by courage? Yeah, here courage means ability to do things without fear in our life. What is fear in our life? Courage means ability to do things without fear in our life. Okay, now let's read the poem. First stanza is Courage. Courage isn't a brilliant dash, a darling deed in a moment's flash. This is 2 lines contains a meaning. First 2 lines contains a meaning, that is courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. It isn't an instantaneous. What is that? Instantaneous thing. Born of despair with a sudden spring. With a sudden spring. It isn't creature of flickered hope. Or the final tug at the slipping rope. Final tug at a slipping rope. But it's something deep in the soul of man that is working always to serve some plan. Once again we will go to the stanza. Courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. It isn't an instantaneous thing born of despair with a sudden spring. It isn't creature of flickered hope or the final tug at a slipping rope. But it's something deep in the soul of man that is working always to serve some plan. Okay, it is here. The stanza is a couplet lines in which 2 lines gives a meaning. Courage is not a very intelligent race, that is confidence that takes place in a short time of duration. This not takes place in the short time of duration. Courage is not an immediate action taken in a hopeless situation with a sudden jump. Courage is not an immediate action taken in a hopeless situation with a sudden jump. Okay. Courage is not an animal or living being of shown way unsteadily or in a final pull at the end of the critical moment. Courage is not an creature, that is animal or living being of shown way unsteadily or in a final pull at the end of the critical moment. The poet says that courage is something deep in the spiritual feeling of man that is always working in his whole blood cells with long-term plan. First in the 6 lines the poet says what is not courage, but at the last 2 lines he says what is meant by courage, what is called as courage. Okay, we will for the first stanza we will see some glossary, that is meaningful words with meaning, special meaning. Courage, the ability to do something bravely. Courage means the ability to do something bravely. Next one is brilliant. Brilliant means very intelligent. Brilliant means very intelligent. Dash. Dash means race. Another one meaning is confidence. Next one is daring deed. Bold action. Daring deed means bold action. Next, moment. Moment is a short time. Moment is a short time. Flash. Bright light. Flash. Bright light. Instantaneous. Done immediately. Despair. Hopeless. Spring. Jump. Creature and animal. Flickered. Shown unsteadily. Tug. Pull. Soul. Spiritual feeling. Okay. Next we will go to the stanza 2. Courage is in the last resort in the work of life or the game of sport.
Here we can say that rhyming words: resort, sport, call, fall, not, heart, goal, soul. Okay, courage is in the last resort in the work of life or the game of sport. It isn't thing that a man can call at some future time when he is apt to fall. If he hasn't it now, he will have it not when the straight is great and the pace is hard. For who would strive for a distant goal must always have courage within his soul. Once again, I'll read the stanza. Courage is in the last resort in the work of life or the game of sport. It isn't a thing that a man can call at some future time when he is apt to fall. If he hasn't it now, he will have it not when the strain is great and the pace is hard. For who would strive for a distant goal must always have courage within his soul. Now we'll see the explanation of the poem. What the poet says: courage is not a final course of action which is taken in a game of sport. What he says means, at the time of final situation, taking decision is not a courage. Courage is not a thing that can be brought out at the appropriate time when it is needed. So it should be inborn, not taking an appropriate suggestion in appropriate needed time. If anybody has not having courage with them, then anyone will not have it at the time of struggle, and the footstep is odd, that is in needy time. So the poet says that to make a good effort for the distance achievement, we must always have spiritual feeling within oneself. You also have spiritual feeling with yourself. Okay children, we will see the important words, that is important words from the stanza. Resort, it's a chance. Resort is not a tangumidam, it is a puhalidam. We can say that resort is a puhalidam, that is chance, adapt to resolve a difficult situation. Apt, apt is a appropriate. This another meaning is likely. Next one is strain. Strain is nothing but struggle, footstep, strive, make great effort. Okay children, we will see the few more courageous peoples are given in our book. One is Malala Yousafzai. She is a young girl who fought for girls' education in Pakistan. She got Nobel Prize in 2014. She is a very young girl who got Nobel Prize in her life. Okay. Next one is Nelson Mandela. He is a revolutionary in South Africa who has spent 27 years in prison. He was served 5 years as president also. Okay. Then next we will go to the summary of the poem, that is important points. Courage is not a heroic activity. It is not something that happens suddenly. It is not born from outside. It is born from inside. It is not always last weapon of man. It is not an inborn quality. It is always with us. It is deep seated in our soul. Okay children. Next we will see about the evaluation, that is we will discuss what we have learned from the poem. Okay, how so far what you have understood. Okay, do you know, can courage be developed suddenly? Why? Do you know? No, courage cannot be developed suddenly. It cannot be developed suddenly. It is inborn and ingrained in us. It is, which one is inborn? Courage. Courage is inborn and ingrained in us. Okay children, I'll ask one more question. When should we have courage? We should always have courage. We should always have courage with us. Okay. Do you think any feeling about courage and any difference between courage and brave? Do you know? Yeah. One brave is a boldness of a person, but courage is one step higher position. It takes higher position from braveness. Okay children, do you know the rhyming scheme of the poem? Anybody?
Yeah, I have already told that the rhyming scheme of the poem is AA, BB, CC, DD. Okay. I am going to ask the rhyming words from the poem. You peoples have to say the rhyming words one by one. You get up? Can you able to tell one rhyming word? Yeah, dash, flash. Yeah, you are correct. Next you, yeah, it is thing and spring. Very good. You, yeah, stand up. Yeah, man, plan. Okay, you are also right. Next you, call, fall. Very good. Next, anyone else wants to say? Yeah, you stand up. Not, heart. Yeah, very good. Okay, children, I think you have enjoyed this video session for 7th English poem, Courage. In the next session, we will see the next remaining 2 stanzas. I would like to conclude this session with a quote. That the quotation is, teacher is like a candle, it consumes itself to light the ways for others. It means the teacher can light the minds of thousands of students by dedicating themselves. The children's mind can be molded by the teachers. At present stage, teachers are in the position to bring out the next generation with courage. We will meet in the next session. Thank you. இப்பாடத்திற்கான கேள்விகள். Who was executed at the age of 23? What does strive refer to? Who won the Nobel Prize for Peace in the year 2014? கேள்விக்கான விடைகளை கீழ்க்கண்ட விவரங்களுடன் நமது கல்வி தொலைக்காட்சியின் வாட்ஸ்அப் எண்ணான 9318948007 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 2வது பாடப்பகுதியில் 11ஆம் வகுப்பு தொகுதி 2 பாடம் 12 கரிம வேதிவினைகளின் அடிப்படை கருத்துக்கள் என்ற பாடத்தில் முதல் பகுதியில் ஒரு கரிம வேதிவினை நிகழும்போது அந்த வினையில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு நகர்கின்றன, பிணைப்பு எவ்வாறு பெறப்படுகிறது, புதிய பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது, ஒரு சகப்பிணைப்பு அதிலிருந்து உருவாகக்கூடிய விளைபொருள்கள், இது பற்றி நாம் அறிந்தோம். இந்த பாடப்பகுதியில் சகப்பிணைப்புகளில் எலக்ட்ரான் நகர்வு விளைவுகள், அதாவது ஒரு தனிப்பட்ட மூலக்கூறில் சகப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் நகர்வதனால் அந்த மூலக்கூறுகளில் ஏற்படக்கூடிய தன்மையை பற்றி இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு கரிம மூலக்கூறில் சகப்பிணைப்பு எலக்ட்ரான்கள் நகர்வின் போது அந்த மூலக்கூறினுடைய வினைத்திறன் பாதிப்படைகிறது. அமிலத்தன்மை, காரத்தன்மை போன்ற பண்புகள் பாதிப்படைகின்றன. அதே போன்று அந்த சகப்பிணைப்பு மூலக்கூறில் உள்ள முனைவு பண்பும் ஒரு காரணமாக அமைகின்றது. சகப்பிணைப்புகளில் உள்ள எலக்ட்ரான் நகர்வுகள் எவ்வாறெல்லாம் நிகழ்கிறது என்பதனை இந்த 4 வகைகளாக பிரிக்கின்றோம். 1 தூண்டல் விளைவு, 2 எலக்ட்ரோமெரிக் விளைவு, 3 உடனிசைவு அல்லது மீசோமெரிக் விளைவு, 4 அதி உள்ளடங்காத்தன்மை, ஆங்கிலத்தில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்றாங்க. இந்த எலக்ட்ரான்களின் நகர்வில் நம்ம அடுத்ததாக ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக தூண்டல் விளைவு. ஒரு மூலக்கூறில் அருகாமையில் உள்ள ஒரு பிணைப்பு அணு அல்லது தொகுதியினால் அம்மூலக்கூறில் உள்ள ஒரு சகப்பிணைப்பின் முனைவாதலில் ஏற்படும் மாற்றம் தூண்டல் விளைவு எனப்படும். இது ஒரு நிலையான நிகழ்வாகும். ஒரு கரிம மூலக்கூறில்
ஒரு பிணைப்பு சகப்பிணைப்பு தன்மையாக இருக்கும்போது 2 எலக்ட்ரான்கள் மையத்தில் காணப்படும். ஒரு மூலக்கூறில் ஒரு பிணைப்பு முனைவுள்ள பிணைப்பாக இருக்கும்போது அந்த பிணைப்பு ஒரு அணுவின் மீது சிறிதளவு எதிர்மின் சுமையும் மற்றொரு அணுவின் மீது நேர்மின் சுமையும் காணப்படும். அதாவது அந்த பிணைப்பு முனைவுள்ளதாக இருக்கும். இந்த முனைவுள்ள பிணைப்பு அருகாமையில் உள்ள ஒரு சகப்பிணைப்பு, அதாவது முனைவற்ற பிணைப்பினை முனைவுள்ள பிணைப்பாக ஒரு தூண்டக்கூடிய ஒரு விளைவாகும். இந்த தூண்டல் விளைவை நாம் புரிந்து கொள்வதற்கு 2 உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ஈத்தேன் மூலக்கூறு, மற்றொன்று எத்தில் குளோரைடு மூலக்கூறு. முதலாவதாக ஈத்தேன் என்ற மூலக்கூறை நாம் எடுத்துக்கொள்ளும்போது இங்கு காணக்கூடிய பிணைப்பு கார்பன் கார்பன் சகப்பிணைப்பு, மற்றொன்று கார்பன் ஹைட்ரஜன் சகப்பிணைப்பு. இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் ஏறத்தாழ சமமான எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்புகளை பெற்றிருப்பதனால் எந்த ஒரு பிணைப்பும் ஒரு முனைவுள்ள பிணைப்பாக மாறுவது சாத்தியமில்லை. அதாவது இந்த மூலக்கூறு ஒரு முனைவற்ற சகப்பிணைப்பு மூலக்கூறாகும். அதே சமயத்தில் குளோரின் போன்ற அணு புரோப்பேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக பதிலீடு செய்யப்படும் போது இங்கு கார்பனுக்கும் குளோரினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முனைவுத்தன்மையை பெறுகிறது. அதாவது கார்பனை விட குளோரினின் எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகமாக உள்ளதனால் இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் இடையே உள்ள அந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் குளோரின் பக்கமாக நகர்கிறது. இதனால் குளோரின் அணுவின் மீது சிறிதளவு எதிர்மின் சுமையும் கார்பன் அணு மீது சிறிதளவு நேர்மின் சுமையும் பெறுகிறது. அதாவது இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்பொழுது ஒரு முனைவுள்ள பிணைப்பாக உருவாகியிருக்கிறது. இந்த 1வது கார்பனில் ஏற்பட்ட அந்த நேர்மின் தன்மை அடுத்ததாக இந்த 1வது கார்பனுக்கு 2வது கார்பனுக்கு இடைப்பட்ட அந்த சகப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்களை இந்த நேர்மின் சுமை அதனுடைய மதிப்பை குறைக்கும் விதத்தில் தன்னை நோக்கி கவர்கிறது. இந்த எலக்ட்ரான் கவர்தலினால் கார்பன் 2 மீது சிறிதளவு நேர்மின் சுமை உருவாகிறது. இந்த டெல் ப்ளஸ்க்கும் டெல் ப்ளஸ்க்கும் என்ன வேறுபாடுன்னா இங்கே காணக்கூடிய நேர்மின் சுமை மதிப்பை விட டெல் ப்ளஸ் மிக குறைந்த நேர்மின் சுமையை பெற்றிருக்கிறது என்பது இதன் பொருளாகும். இந்த 2வது கார்பனில் ஏற்பட்ட அந்த நேர்மின் சுமை மதிப்பானது 3வது கார்பனில் இருக்கக்கூடிய 2க்கும் 3க்கும் இடையுள்ள அந்த கார்பன் சகப்பிணைப்புள்ள எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி கவர்வதனால் இப்பொழுது 3வது கார்பனில் அந்த நேர்மின் சுமை டெல் ப்ளஸ் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது ஒரு பிணைப்பில் காணக்கூடிய முனைவுத்தன்மை அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சகப்பிணைப்பில் முனைவுத்தன்மையை தூண்டி விடுவதுதான் தூண்டல் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த தூண்டல் விளைவு எலக்ட்ரானை வெளித்தள்ளும் பண்பு அல்லது எலக்ட்ரானை தன்னை நோக்கி கவரக்கூடிய பண்பின் அடிப்படையில் இதனை +I விளைவு தொகுதிகள் -I விளைவு தொகுதிகள் என்று 2 வகைகளாக பிரிக்கலாம். +I தொகுதிகள் -I தொகுதிகள் என்று 2 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. +I தொகுதிகள் என்பது எந்த தொகுதியானது எலக்ட்ரானை வெளித்தள்ளும் இயல்புடையதோ அவைகள் +I தொகுதிகள் எனப்படும். +I தொகுதிகள் ஆல்கைல் தொகுதிகள், எல்லா ஆல்கைல் தொகுதிகளும் எலக்ட்ரானை வெளித்தள்ளும் தொகுதிகளாகும். அதே போன்று எதிர்மின் சுமையுடைய அயனிகள் OH, OBr, NH2 போன்றவை எலக்ட்ரானை வெளித்தள்ளும் இயல்புடையவை. இவைகளும் +I தொகுதிகளாகும். -I தொகுதிகள் என்பவை எலக்ட்ரானை தன்னை நோக்கி கவரக்கூடிய தன்மையுடையது. அதாவது சகப்பிணைப்பு எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி கவர்ந்து ஈர்த்து கொள்ளும். இந்த -I தொகுதிகள் எல்லா ஹேலஜன்களும் தன்னை நோக்கி எலக்ட்ரானை கவரக்கூடிய தன்மை உள்ளவை. அதே போன்று அணுவின் மீது நேர்மின் சுமை கொண்டவை எல்லாமே -I தொகுதிகளாகும். இந்த +I தொகுதி -I தொகுதி அந்த மின்சுமை நகர்வு -I தொகுதி என்னும்போது எலக்ட்ரானை தன்னை நோக்கி கவர்ந்து கொள்கிறது. +I தொகுதிகள் எலக்ட்ரானை வெளித்தள்ளுகிறது. இதனால் முனைவுத்தன்மை இந்த +I தொகுதிகளுக்கும் -I தொகுதிகளுக்கும் எதிர்மாறாக காணப்படும்.
முதலாவதாக ஒரு மூலக்கூறு அதிக வினைத்திறன் உடையதாக இருப்பதற்கு இந்த தூண்டல் விளைவும் ஒரு காரணமாக அமைகின்றது. மூவனைய பீட்டைல் புரோமைடு இந்த மூலக்கூறை எடுத்துக்கும் போது கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு புரோமின் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை காரணமாக முனைவுள்ளதாக இருக்கிறது. இந்த முனைவு தன்மை காரணமாக கார்பனின் மீது சிறிது நேர்மின் சுமை உருவாகிறது. இந்த நேர்மின் சுமை கொண்ட கார்பனை கருக்கவர் காரணி தாக்குவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. இதனால் அந்த மூவனைய பீட்டைல் புரோமைடு அதிக வினைத்திறனை பெறுகின்றது. அடுத்ததாக கார்பாக்சிலிக் அமிலங்களில் +I விளைவு -I விளைவு என்று 2 பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த +I விளைவில் எலக்ட்ரான் வெளித்தள்ளப்படுகிறது. -I விளைவில் எலக்ட்ரான் உள்நோக்கி ஈர்க்கப்படுகிறது. குளோரின் -I விளைவை ஏற்படுத்தக்கூடிய தொகுதிகள். இந்த குளோரின் ஆனது தன்னை நோக்கி எலக்ட்ரானை கவரும் பொழுது அமிலத்தினுடைய ஹைட்ரஜன் அயனி வெளியேறும் இயல்பு அதிகரிக்கிறது. இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்ட இந்த 3 உதாரணங்களில் முதலாவதாக மேலே உள்ள அந்த மூலக்கூறு மோனோகுளோரோ அசிட்டிக் அமிலம், இரண்டாவதாக இருப்பது டைகுளோரோ அசிட்டிக் அமிலம், மூன்றாவதாக இருப்பது ட்ரைகுளோரோ அசிட்டிக் அமிலம். இந்த 3 அமிலங்களில் முதல் சேர்மத்தில் 1 குளோரினும், இரண்டாவது சேர்மத்தில் 2 குளோரினும், மூன்றாவது சேர்மத்தில் 3 குளோரினும் உள்ளது. இந்த குளோரின் -I விளைவின் காரணமாக அந்த சகப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரானை தன்னை நோக்கி இருப்பதனால் ஹைட்ரஜன் எளிதாக வெளியேறுகிறது. 1 குளோரின் இருப்பதை விட 2 குளோரின் அதிகமாக இருக்கும். 2 குளோரின் இருப்பதை விட 3 குளோரின் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக இந்த ட்ரைகுளோரோ அசிட்டிக் அமிலம் அதிக அமிலத்தன்மையுடையதாக உள்ளது. இதைவிட சற்று குறைவான அமிலத்தன்மையுடையது டைகுளோரோ அசிட்டிக் அமிலம். இதைவிட குறைவாக உள்ளது மோனோகுளோரோ அசிட்டிக் அமிலம் ஆகும். அடுத்ததாக இந்த +I விளைவு பார்த்தோம்னா ஆல்கைல் தொகுதிகள் எல்லாமே எலக்ட்ரானை வெளித்தள்ளும் தொகுதிகள். இந்த எலக்ட்ரானை வெளித்தள்ளும் தொகுதிகள் ஆல்கைல் தொகுதியின் எண்ணிக்கைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். ஒரு ஆல்கைல் தொகுதி எலக்ட்ரானை வெளித்தள்ளும் போது ஹைட்ரஜன் அயனி வெளியேறுவது மிகவும் ஒரு கடினமான செயலாக மாறிவிடும். அப்போ அதிக ஆல்கைல் தொகுதி இணைக்கப்பட்ட அமிலங்களில் அமிலத்தின் வலிமை குறைவாக இருக்கும். ஆல்கைல் தொகுதியின் எண்ணிக்கை குறைவாக உள்ள சேர்மங்களில் அந்த அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த +I விளைவில் பார்த்திங்கன்னா இந்த சேர்மங்களில் காணக்கூடியதில் ஃபார்மிக் அமிலம் எந்த ஒரு ஆல்கைல் தொகுதியும் இங்கு இல்லை. எனவே இது அதிக அமிலத்தன்மையை பெற்றிருக்கிறது. இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட அசிட்டிக் அமிலம் ஒரு ஆல்கைல் தொகுதி மெத்தில் இருக்கிறது. எனவே இதனுடைய வலிமை குறைந்து விடுகிறது. அடுத்து 2-மெத்தில் அசிட்டிக் அமிலம் 2 ஆல்கைல் தொகுதி உள்ளது. 2,2-டைமெத்தில் அசிட்டிக் அமிலம் 3 ஆல்கைல் தொகுதி உள்ளது. இந்த 3 ஆல்கைல் தொகுதி இருப்பதனால் இந்த அமிலத்தினுடைய வலிமை குறைந்து காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரோமெரிக் விளைவு. இது நிறைவுறா சேர்மங்களில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு, கார்பன் ஆக்சிஜன் இரட்டை பிணைப்பு போன்ற நிறைவுறா தன்மையுடைய பொருள்களில் காணப்படுகிறது. எலக்ட்ரான் தாக்கும் வினைப்பொருள் முன்னிலையில் அந்த எலக்ட்ரான் நகரும். இது ஒரு தற்காலிகமான விளைவு. அதாவது தாக்கும் வினைப்பொருள் இல்லாவிடில் அந்த பிணைப்பு முனைவற்றதாக மாறிவிடும். தாக்கும் பொருள் முன்னிலையில் அந்த பை எலக்ட்ரான்கள் நகன்று முனைவுள்ள பிணைப்பாக மாறிவிடும். அப்போ எலக்ட்ரோமெரிக் விளைவு தாக்கும் பொருள் இருந்தால் மட்டுமே அங்கு மின்சுமை பிரிப்பு அல்லது எலக்ட்ரான் நகர்வு நிகழும். இந்த எலக்ட்ரோமெரிக் விளைவு 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று +E விளைவு, மற்றொன்று -E விளைவு. +E விளைவு என்பது தாக்கும் காரணியின் பக்கமாக பை எலக்ட்ரான்கள் நகற்றப்படுதல். இந்த கீழே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையே ஒரு இரட்டை பிணைப்பு இருக்கிறது. இதில் ஒரு பிணைப்பு சிக்மா பிணைப்பு, மற்றொரு பிணைப்பு பை பிணைப்பு. இதில் தாக்கும் காரணி E+, அதாவது எலக்ட்ரான் கவர் பொருள். இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் XY என்ற பை பிணைப்புடைய சேர்மத்தை நெருங்கும் போது
இங்கே பை எலக்ட்ரான்கள் அந்த எலக்ட்ரான் கவர் காரணிக்கு மாற்றப்படும் போது எக்ஸ் ஆனது நேர்மின் சுமையும் அந்த பை எலக்ட்ரான்கள் ஈக்கு வளர்க்கப்படும் போது ஒய்க்கும் ஈக்கும் இடையே ஒரு பிணைப்பு உருவாகிறது. இங்கு பை எலக்ட்ரான்கள் தாக்கும் காரணியை நோக்கி நகற்றப்படுவதனால் இங்கே இந்த விளைவு ப்ளஸ் இ விளைவு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைனஸ் இ விளைவு. மைனஸ் இ விளைவில் தாக்கும் காரணியிலிருந்து பை எலக்ட்ரான் அதற்கு அப்பால் மாற்றப்படும் போது அது மைனஸ் இ விளைவு என்று அழைக்கப்படுகிறது. கருக்கவர் காரணி நியூக்ளியோஃபைல், அதாவது எதிர்மின் சுமையுடைய ஒரு அயனி எக்ஸ் ஒய் என்ற இரட்டை பிணைப்புடைய ஒரு மூலக்கூறை அணுகும்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையே உள்ள அந்த பை எலக்ட்ரான்கள் கருக்கவர் பொருளுக்கு அப்பால் நகற்றப்படுகிறது. இங்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள பை எலக்ட்ரான்கள் ஒய் என்ற அணுவுக்கு மாற்றப்படுகிறது. பை எலக்ட்ரான்கள் தாக்கும் காரணிக்கு அப்பால் நகற்றப்படுமேயானால் அது மைனஸ் இ விளைவு என்று அழைக்கப்படுகிறது. பிணைப்பு மற்றும் தனித்த இரட்டை எலக்ட்ரான்களின் இட அமைப்பில் மட்டுமே மாறுபடும் ஒன்றிற்கு மேற்பட்ட வடிவமைப்புகள் உடனிசைவு அல்லது மீசோமெரிக் விளைவு எனப்படும். அதாவது இந்த இடத்துல அணுக்கள் இருக்கக்கூடிய இடம் நகராது, அதே இடத்தில் இருக்கும். ஆனால் தனித்த அல்லது பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் மட்டும் நகற்றப்படுகிறது. இதனால் நம்மளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவமைப்புகள் கிடைக்கின்றன. இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவமைப்புகள் உடனிசைவு அல்லது மீசோமெரிக் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக பியூட்டாடையின் மூலக்கூறு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2. இந்த பியூட்டாடையின் மூலக்கூறு உடனிசைவில் ஈடுபடும் போது பை எலக்ட்ரான்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய, அதாவது C2 C3 கார்பனுக்கு மாற்றப்படுகிறது. அதே சமயத்தில் C3 C4 கார்பனில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் நான்காவது கார்பனுக்கு நகற்றப்படுவதனால் இரண்டாவது அமைப்பு உருவாகிறது. இதே போன்று இந்த முதல் அமைப்பு நாலாவது கார்பனில் இருக்கக்கூடிய 3க்கு 4க்கு இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் C2 C3 கார்பனுக்கு நகற்றப்படும் போது மையத்தில் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. C1 C2 இருக்க எலக்ட்ரான்கள் C1க்கு நகற்றப்படும் போது அங்கு எதிர்மின் சுமை உருவாகிறது. பியூட்டாடையினுடைய அமைப்பு எதுவென்று கேட்டால் மூன்றையும் குறிக்கக்கூடிய ஒரே அமைப்பாக அடியில் கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பு பியூட்டாடையினுடைய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த உடனிசைவு விளைவுகளை நேர் மீசோமெரிக் விளைவு அல்லது M+M விளைவு என்றும் எதிர் மீசோமெரிக் விளைவு 2 வகைகளாக நாம் பிரிக்கிறோம். நேர் மீசோமெரிக் விளைவில் ஒன்று விட்டு ஒன்றாக இரட்டை பிணைப்பினை கொண்டுள்ள அமைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும் பதிலீட்டு தொகுதியிலிருந்து எலக்ட்ரான் அப்பால் நகரும்போது நேர் மீசோமெரிக் விளைவு ஏற்படுகிறது. எதிர் மீசோமெரிக் விளைவு என்பது ஒன்று விட்டு ஒன்றாக இரட்டை பிணைப்பினை கொண்டுள்ள அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள பதிலீட்டு தொகுதிகளை நோக்கி எலக்ட்ரான் நகரும்போது எதிர் மீசோமெரிக் விளைவு ஏற்படுகிறது. இந்த நேர் மீசோமெரிக் விளைவு, எதிர் மீசோமெரிக் விளைவை ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்கம் அளிக்கின்றேன். இப்போ ஃபீனால் என்ற ஒரு சேர்மத்தை எடுத்துக்கொள்ளும்போது அந்த ஆக்சிஜன் மீது ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான் இருக்கிறது. இந்த ஆக்சிஜன் OH உள்ள ஆக்சிஜனானது ஒன்று விட்டு ஒன்றாக அமைந்த அந்த இரட்டை பிணைப்பில் எலக்ட்ரானானது வெளித்தள்ளப்படுகிறது. அதாவது இந்த பென்சீன் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே இந்த எலக்ட்ரான் நகன்று இரட்டை பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்தில் இந்த இரட்டை பிணைப்பு பை பிணைப்பு வந்து இரண்டாவது கார்பனுக்கு நகற்றப்படுகிறது. அப்போ அந்த OH-லிருந்து இந்த எலக்ட்ரான் வெளித்தள்ளப்படுறதுனால நம்மளுக்கு அந்த புதிய உடனிசைவு அமைப்பு இவ்வாறு கிடைக்கிறது. இப்போ ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை பிணைப்புக்கு கொடுத்ததுனால அதன் மீது நேர்மின் சுமை வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் இரண்டாவது கார்பன் நகர்றதுனால அது மைனஸ் என்ற ஒரு மின்சுமை கொண்ட அமைப்பாக மாறுகிறது. அப்போ எலக்ட்ரான் வெளிநோக்கி தள்ளப்படும் போது அது +M விளைவு அல்லது நேர் மீசோமெரிக் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பென்சால்டிகைடு என்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும்போது இங்கே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள அந்த பிணைப்பு ஆக்சிஜன் பக்கமாக நகரும்போது இந்த பிணைப்பு ஆக்சிஜன் மீது எதிர்மின் சுமையும் கார்பன் மீது நேர்மின் சுமையும் ஏற்படுத்துகிறது. இந்த கார்பன் மீது ஏற்படக்கூடிய அந்த நேர்மின் சுமையை ஈடுகட்டும் பொறுத்து இந்த பை எலக்ட்ரான்கள் இந்த கார்பனுக்கும் பென்சீன் கார்பனுக்கும் இடையே நகற்றப்படும் போது இப்பொழுது நம்மளுக்கு ஒரு உடனிசைவு அமைப்பு உருவாகிறது. அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் வெளிப்பக்கமாக
வினை தொகுதியை நோக்கி நகற்றப்படுகிறது. இந்த இடத்துல எலக்ட்ரான் வெளித்தள்ளும் பொழுது இந்த நேர்மின்சுமை உருவாகிறது. அப்போ ஆல்டிகைட் தொகுதியை நோக்கி எலக்ட்ரான் நகற்றப்படும் போது அது மைனஸ் ஐ விளைவு. ஃபீனால் போன்ற சேர்மங்களில் ஆக்சிஜன் உள்ள எலக்ட்ரான் வெளித்தள்ளப்படும் போது அது ப்ளஸ் ஐ விளைவை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக பார்க்க வேண்டியது பிணைப்பில்லா உடனிசைவு, கைப்பர் காஞ்சுகேஷன். சிக்மா பிணைப்பு எலக்ட்ரான்களின் உள்ளடங்காத்தன்மை அதி உள்ளடங்காத்தன்மை அல்லது கைப்பர் காஞ்சுகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விளைவு ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜனை கொண்ட தொகுதி அல்லது அணுக்களின் மீது எலக்ட்ரான்களை பெற்றுள்ள நைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற பைய பிணைப்பிற்கு அருகாமையில் sp2 இனக்கலப்பு கார்பன் அமைந்திருக்கக்கூடிய சேர்மங்களில் நிகழ்கிறது. பிணைப்பில்லா உடனிசைவு என்றால் இப்போ இந்த புரோப்ளின் மூலக்கூறை எடுத்துக்கிட்டோம்னா இந்த CH டபுள் பாண்ட் CH, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் கார்பனின் பக்கம் நகரும்போது எதிர்மின் சுமை உருவாகிறது. இந்த கார்பனில் ஒரு p ஆர்பிட்டால் காலியாக இருக்கிறது. இந்த p ஆர்பிட்டாலுடன் இசைவுறும் விதத்தில் இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையுள்ள அந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் இப்பொழுது இந்த இரண்டு கார்பனுக்கு இடையே நகர்கிறது. இப்போ இந்த ஹைட்ரஜன் எந்தவித பிணைப்பிலும் இல்லாமல் தனியாக நேர் அயனியாக காணப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில் இப்போ இரட்டை பிணைப்பு உருவாகிறது. இந்த கார்பன் ஒற்றை பிணைப்பாக மாறி இதன் மீது எதிர்மின் சுமை காணப்படுகிறது. அப்போ இந்த அமைப்பாக மாறக்கூடிய இந்த எலக்ட்ரான் நகர்வில் இந்த ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே இங்கு எத்தகைய பிணைப்பும் காணப்படுவதில்லை. எனவே இதனை பிணைப்பில்லா உடனிசைவு அல்லது பேக்கர்-நாதன் விளைவு என்று இதற்கு இன்னொரு பெயர் அழைக்கின்றோம். இந்த புரோப்ளினுக்கு பிணைப்பில்லா உடனிசைவு ஒரு 3 அமைப்புகள் கொடுத்துருக்கோம். இந்த பிணைப்பில்லா உடனிசைவு அமைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த மூலக்கூறினுடைய நிலைப்புத்தன்மை அதிகரிக்கும் என்பது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கரிமச் சேர்மத்தில் 5 வகையான வினைகள் நிகழ்கின்றன. ஒன்று பதிலீட்டு வினை, சேர்க்கை வினை, நீக்க வினைகள், ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைகள். இந்த எல்லா வினைகளும் கலந்த வினைகளாக நம்ம கரிம வேதி வினைகளை காணலாம். இந்த பதிலீட்டு வினைக்கு மற்றொரு பெயர் இடப்பெயர்வு வினைகள். இந்த வினைகளில் கார்பன் அணுவுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு அணு அல்லது அணுத்தொகுதி புதிய அணு அல்லது அணுத்தொகுதியால் பதிலீடு செய்யப்படுகிறது. பதிலீட்டு வினைகளை 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை, எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை, தனியுறுப்பு பதிலீட்டு வினை. ஒரு கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினையில் கருக்கவர் பொருளானது பதிலீடு அடைகிறது. அதாவது AX என்ற மூலக்கூறில் Y என்ற ஒரு கருக்கவர் காரணி அணுகும்போது அந்த Y ஆனது A உடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு ஈடாக X என்ற ஒரு அணு கருக்கவர் பொருளாக வெளியேறுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக மெத்தில் புரோமைடு காரத்தின் முன்னிலையில் நீரார் பகுப்பு வினையை காணலாம். இங்கு உள்வரும் கருக்கவர் காரணி OH-, வெளியேறும் கருக்கவர் காரணி Br- ஆகும். அடுத்தது எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. இங்கு உள்வரும் எலக்ட்ரான் கவர் காரணி Y+ ஆனது AX என்ற மூலக்கூறுடன் வினைப்படும் போது அது A-யுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. அதே சமயத்தில் X என்றது வெளியேறக்கூடிய ஒரு கருக்கவர் காரணியாகும். இதற்கு உதாரணமாக பென்சீனில் நிகழும் நைட்ரோ ஏற்ற வினையை காணலாம். இந்த பென்சினில் கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு நைட்ரோ தொகுதியால் பதிலீடு செய்யப்படுகிறது. இங்கு நைட்ரோ தொகுதி என்பது எலக்ட்ரான் கவர் பொருள். இந்த நைட்ரோ தொகுதி பென்சினில் உள்ள ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்து அதுக்கு H+ வெளியேற்றி பென்சின் கார்பனுடன் இணைந்து நைட்ரோ பென்சினாக மாறுகிறது. அடுத்தது தனி உறுப்பு பதிலீட்டு வினை. ஒரு தனி உறுப்பானது AX என்ற மூலக்கூறை அணுகி அது A-யுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. அதே சமயம் இங்கு வெளியேறுவதும் ஒரு தனி உறுப்பு X தனி உறுப்பாக வெளியேறுகிறது. எடுத்துக்காட்டாக மீத்தேன் மூலக்கூறில் குளோரின் தனி உறுப்பு அணுகும்போது இந்த குளோரின் தனி உறுப்பானது ஹைட்ரஜன் தனி உறுப்புடன் இணைந்து HCl மாறுகிறது. இதனால் உருவாகும் விளைபொருள் மெத்தில் தனி உறுப்பாகும். அடுத்து இந்த சேர்க்கை வினையை பற்றி நம்ம பார்க்குறோம். கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு காணக்கூடிய நிறைவுறா சேர்மங்களில் சேர்க்கை வினை நிகழ்கிறது. இந்த வினைகளில் 2 மூலக்கூறுகள் இணைந்து ஒற்றை விளைபொருளை தருகின்றன. இந்த சேர்க்கை வினை நிகழும்போது
இனக்கலப்பு மாற்றமடைகிறது. ஆல்கின்களின் சேர்க்கை வினை நிகழும்போது sp2 இனக்கலப்பானது sp3 இனக்கலப்பாக மாறுகிறது. ஆல்கைன்களின் சேர்க்கை வினை நிகழும்போது sp இனக்கலப்பு sp2 இனக்கலப்பாக மாற்றமடைகிறது. இந்த சேர்க்கை வினைகளிலும் நம்மளுக்கு எலக்ட்ரான் கவர் பொருள் சேர்க்கை வினை, கருக்கவர் பொருள் சேர்க்கை வினை மற்றும் தனி உறுப்பு சேர்க்கை வினை என்று 3 வகைகள் உள்ளன. இதில் எலக்ட்ரான் கவர் பொருள் சேர்க்கை வினை இந்த படத்தில் பார்க்குறோம். AB என்ற ஒரு நிறைவுறா சேர்மம், இதில் OW என்ற வினைக்காரணி சேர்க்கப்படும் போது அந்த AB மூலக்கூறில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் Y என்ற எலக்ட்ரான் கவர் பொருளுக்கு மாற்றப்படுகிறது. அதே சமயம் ஒய்க்கும் டபிள்யூக்கும் இடையுள்ள அந்த பிணைப்பு எலக்ட்ரான்கள் W பக்கமாக நகன்று W- ஆக வெளியேறுகிறது. இங்கு ஒய்யானது பியுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. அடுத்தபடியில் அந்த W- ஆனது A+ உடன் இணைந்து இறுதியாக உருவாக்கக்கூடிய விளைபொருளை தருகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக எத்திலீன் மூலக்கூறில் புரோமின் ஏற்ற வினையை நாம் கூறலாம். அடுத்து கருக்கவர் பொருள் சேர்க்கை வினை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AB என்ற ஒரு நிறைவுறா சேர்மத்தில் YW என்ற மூலக்கூறு இணையும் பொழுது Y ஆனது கருக்கவர் பொருளாக இங்கு Bயோடு இணைகிறது. Aக்கும் Bக்கும் உள்ள பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் Aயின் பக்கம் நகரும்போது Y தன்னுடைய எலக்ட்ரானோடு Bயோடு இணைகிறது. இதனால் W என்றது நேர்மின் சுமை கொண்ட ஒரு அயனியாக வெளியேறுகிறது. வினையின் இரண்டாவது படியில் இந்த W+ என்பது Aயுடன் இணைந்து இறுதியாக கிடைக்கக்கூடிய விளைபொருளை தருகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக அசிட்டால்டிகைடுடன் ஹைட்ரஜன் சயனைடு சேர்க்கை வினை. அடுத்ததாக தனி உறுப்பு சேர்க்கை வினையை நம்ம பார்ப்போம். AB என்ற பைப்பிணைப்புடைய மூலக்கூறில் YW என்ற ஒரு வினைக்காரணி அணுகும்போது AB மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு தனி உறுப்பாக பிரிகிறது. அதாவது Aயின் மீது ஒரு தனித்த எலக்ட்ரானும் Bயின் மீது ஒரு தனித்த எலக்ட்ரானும் உருவாகிறது. அதே சமயத்தில் YW என்ற பிணைப்பு பிளவுபட்டு Yக்கும் Wக்கும் ஒரு தனித்தனி எலக்ட்ரான்கள் உருவாகுது. இதில் Y ஆனது B என்ற அணுவுடன் இணைகிறது, W ஆனது A என்ற அணுவுடன் இணைந்து விளைபொருள்களை தருகிறது. அடுத்தது நீக்க வினை. ஒரு மூலக்கூறில் அடுத்தடுத்த 2 கார்பனிலிருந்து 2 பதிலிகள் நீக்கப்படும் போது அது நீக்க வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தடுத்த கார்பனில் 2 பதிலிகள் நீக்கப்படும் போது அந்த கார்பன் அணுக்களுக்கிடையே கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. இந்த வினையிலும் இனக்கலப்பாதலில் மாறுதல் நிகழ்கிறது. அதாவது ஒற்றை பிணைப்பாக இருந்த மூலக்கூறு இரட்டை பிணைப்பாக மாற்றமடையும் போது sp3 இனக்கலப்பிலிருந்து sp2 இனக்கலப்பிற்கு உட்படுகிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புரோப்பைல் N புரோப்பைல் புரோமைடு ஆல்கஹால் கலந்த காரத்துடன் வினைப்படுத்தும் போது ஆல்ஃபா கார்பனில் ஒரு புரோமின் எதிரயனியாக வெளியேறுகிறது. அதே சமயம் ஹைட்ராக்சில் கருக்கவர்ன் காரனின் முன்னிலையில் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டான் நீக்கப்படுகிறது. பீட்டா கார்பனில் கார்பன் ஹெச்சுக்குள்ள பிணைப்பு ஆல்ஃபா கார்பன் பீட்டா கார்பன் இடையே இரட்டை பிணைப்பாக மாற்றமடைகிறது. அடுத்ததாக ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினை. ஒரு ஆக்சிஜனேற்ற வினைகளில் ஆக்சிஜன் சேர்க்கப்படுகிறது அல்லது ஹைட்ரஜன் நீக்கப்படுகிறது. ஒரு ஆக்சிஜன் ஒடுக்க வினையில் ஹைட்ரஜன் சேர்க்கப்படுகிறது அல்லது ஆக்சிஜன் நீக்கப்படுகிறது. இந்த முதலாவது எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட்டை அசிட்டால்டிகைடு ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது அது ஒரு ஆக்சிஜனை ஏற்றுக்கொண்டு ஆல்டிகைடு என்ற வினைத்தொகுதி அமிலம் என்ற வினைத்தொகுதியாக மாறுகிறது. இந்த வினையில் ஆக்சிஜன் சேர்க்கப்படுவதனால இது ஒரு ஆக்சிஜனேற்ற வினை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது வினையில் பார்த்தோம்னா பென்சீனை பிளாட்டினம் முன்னிலையில் ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்கும்போது பென்சீனில் இருக்கக்கூடிய 3 இரட்டை பிணைப்புகளில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு அது ஒற்றை பிணைப்புடைய சைக்ளோஹெக்சேன் என்ற விளைபொருளாக மாறுகிறது. இந்த வினையில் ஹைட்ரஜன் சேர்க்கப்படுவதனால் இது ஒடுக்க வினை என்று அழைக்கப்படுகிறது. வினை செயல் தொகுதிகளுக்கிடையே மாற்றக்கூடிய வினைகளை பற்றி பார்ப்போம். ஒரு ஆல்கஹாலை நாம் ஆல்டிகைடாக மாற்றலாம். அதே ஆல்கஹால் ஈரிணை ஆல்கஹாலாக இருந்தால் கீட்டோனாக மாற்றப்படலாம். ஒரு ஓரிணை ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது அது ஆல்டிகைடாக மாறுகிறது. ஒரு ஈரிணை ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது அது கீட்டோனாக மாற்றப்படுகிறது. இதே ஆல்டிகைட் கீட்டோனை ஒடுக்கம் செய்யும் பொழுது ஓரிணை ஆல்கஹால் ஆல்டிகைடிலிருந்து உருவாகிறது, ஈரிணை ஆல்கஹால் கீட்டோனிலிருந்து உருவாகிறது.
கீழே உள்ள அந்த சமன்பாடில் பார்த்தீங்கன்னா ஒரு சயனைடு சேர்மம் நீராற்பகுப்புக்கு உட்படும் போது அது அமைடாக மாறுகிறது. அமைடு மேலும் நீராற்பகுப்படைந்து அமிலமாக மாறுகிறது, கார்பாக்சிலிக் அமிலமாக மாறுகிறது. இதே அமைடையும் சயனைடையும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கொண்டு ஒடுக்கும் பொழுது அவை ஓரினிய அமீனாக மாற்றப்படுகிறது. இதற்கு கீழே உள்ள எடுத்துக்காட்டு ஆல்கைல் ஹேலைடு. இந்த ஆல்கைல் ஹேலைடில் உள்ள குளோரினை நீரிய காரத்தின் முன்னிலையில் கொதிக்க வைக்கும்போது அது நீராற்பகுப்பு அடைந்து குளோரினுக்கு பதிலாக ஹைட்ராக்சில் தொகுதி இணைந்து அது ஆல்கஹாலாக மாற்றமடைகிறது. அதே ஆல்கைல் ஹேலைடானது ஆல்கஹால் கலந்த காரத்துடன் வினைப்படுத்தும் பொழுது அது நீக்க வினைக்கு உட்பட்டு ஆல்கினாக மாற்றமடைகிறது. இந்த கீழே உருவான அந்த ஆல்கினானது நீரேற்றம் அடர்கந்த அமில முன்னிலையில் நீரேற்றம் அடைந்து அது மீண்டும் ஆல்கஹாலாக மாறுகிறது. மாணவர்களே, இதுவரை நம்ம கரிம மூலக்கூறுகளில் உள்ள சகப்பிணைப்பில் நிகழக்கூடிய எலக்ட்ரான் நகர்வுகளை பற்றி பார்த்தோம். இந்த எலக்ட்ரான் நகர்வு 4 வகைகளில் நிகழ்ந்தது என்பதை பற்றி பார்த்தோம். 1 தூண்டல் விளைவு, 2 எலக்ட்ரோமெரிக் விளைவு, 3 உடனிசை விளைவு, 4 பிணைப்பில்லா உடனிசை விளைவு. இது மட்டுமல்லாமல் கரிம சேர்மங்களில் நிகழக்கூடிய பதிலீடு வினைகள், சேர்க்கை வினைகள், நீக்க வினைகள், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளை பற்றி பார்த்தோம். கல்வி தொலைக்காட்சியின் வழியாக உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.